ஹாய்டா, அன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய சடன் மேட்ச் வித் மை கோல்டு ப்ரொஃபஸருடைய ஃபைனல் பார்ட்டா, ஓகேவா? அது மினி எஃப்ஓ தான் போட்டிருப்பா. நான் மினி எஃப்ஓ கண்டினியூ பண்ண முடியல. ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் வந்தால் ஓகேடாக்கா, இல்லைனாக்கா ஒன் செகண்ட் கேட்டுக்கோங்க. ஏன்னாக்கா ஸ்டோரி புரியும், ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. நம்ம லாஸ்ட் பார்ட்டில் வந்து எப்படி என் பண்ணியிருப்போனாக்கா, நம்ம ஜெயோப் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஜெயோப் கேட்டு கேட்குறாரு, இங்கே பாருங்க, தயவுசெய்து சொல்லுங்க அந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏன் இப்படி எல்லாரும் அமைதியாயிட்டீங்க, ஏன் அந்த பையனுக்கு ஃபேவராக பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் யாரும் சொல்லிட்டு ஜெயோப் பற்றினு கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா நம்பிச்சு டே 3 பேர் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜெவாப் சொல்கிறாங்க, என்ன டே சொல்கிறாங்க, இப்போதைக்கு நாங்கள் சொல்ல முடியாது, ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக ஒன் டே நாங்கள் சொல்லுவோம் சொல்கிறாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு வந்து அது வரைக்கும் எங்களால் பொறுத்த முடியாது, சரி எங்கள் மண்டை வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஜெவாப் சொல்கிறாங்க. நம்பிச்சு பார்க்குறாங்க, சரி என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. நம்பிச்சு நான் உண்மையாகவே எனக்கு தலையை சுற்று தயவுன்னு சொல்லு, அந்த பையன் யாரும் கேட்குறாங்க. இப்போ நான் ஜங்கடம் பார்க்குறேங்க, பாருங்கப்பா கண்டிப்பாக நான் ஒன் டே சொல்லுவேன், ஓகே? மேரேஜ் முடிக்கட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் ஏன்ட்டு இன்னைக்கு வேடா நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அது கேட்க நம்பிச்சிருக்கோம் வந்து என்ன சொன்னா கேட்குறாங்க. இப்போ நான் ஜங்கடாம தான் இல்லைப்பா இருக்கட்டும், உங்கள் பார்ப்பாச்சு நான் கண்டிப்பாக ஒன் டே சொல்கிறேன், ஜென் புரிஞ்சுக்கோ சொல்றாங்க. எனக்கு எல்லாமே இந்த வீட்டுல ரொம்ப வினோதமா இருக்கு அப்படி சொல்றேன். நம்ம ஜவாப் சொல்றாங்க, டே பாக்குறாங்க, ஒன்னும் பதவி வினோதமா இருக்கு அப்படி சொல்றாங்க. ஜவாப் பாக்குறாங்க, பாரு ஜவாப் கண்டிப்பா நான் ஒன் டே சொல்றேன், ஓகேவா? சரி ஜவாப் நீங்க போய் தூங்குங்க சொல்றாங்க. ஏன்னா ஒன் வீக்ல மேரேஜ் வரதுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க ஹாப்பியா போயிடுறாங்க. இப்போ மேம் சின்ன ஜோக்கு புரியல, சரிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. நம்பினா சொல்லு நம்பினா அது யாரும் சொல்றாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பாக்குறாங்க, கண்டிப்பா ஒன் டே சொல்றோம், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படி சொல்லிடுறாங்க. அப்படியே டே சைட் பாக்கலாம்டா, ஜெவ பாக்கணும் டே அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சு கெஞ்சிட்டு இருக்காரு. என்ன கேட்கறாங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும் மண்டை வெடிச்சேன்னு சொல்றாங்க. மண்டை வெடிச்சா பாத்துக்கலாம் அப்படி சொல்லி போயிடாங்க. என்ன மண்டை வெடிச்சா பாத்துக்கலாமா சொல்லிட்டு நம்ம ஜெவப் சொல்றாங்க. ஆமா சொல்லிட்டு நம்ம டே போயிட்டு படுத்துறாரு. இப்போ நம்ம அஜிக்கு குடும்பம் பாக்கலாம்டா, ஜிம் பாக்குறேன் ஜங்கோன்னு சொல்றாங்க. என்ன உங்க அப்பா ஸ்டார்டிங்ல கோவப்பட்ட மாதிரி இருந்தாங்க, அப்புறம் என்ன சாஃப்டா மாறிட்டாங்க சொல்லிட்டு ஜிம் கேக்குறாங்க. அது ஏன் அப்படி கேக்குறாங்க. ஓ அதுவா, அவனை பாக்குறவங்க வரைக்கும் கோவப்பட்டிருப்பாங்க, அப்புறம் சொல்றாங்க உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி அவங்களை கோவப்பட முடியும், அதான் ஏன் சொல்றாங்க. எனக்கு நீ தான் கியூட்டா இருக்கிற பாக்குறதுக்கு சொல்றாங்க. என்னதுக்கு, நீ தான் ரொம்ப சாஃப்டான பாசனாச்சு, உன்னை பார்த்தா கோவப்படுத்தணுமா அப்படி கேக்குறாங்க. ஆனா சொல்றாங்க, பாரு உன்னை பார்த்தா யாருமே கோவப்படுத அதோட சரியா சொல்றாங்க. நிச்சயமா தான் ரீசன், நிச்சயமா தான் ரீசன் சொல்றாங்க. ஆனா நீங்க ஏன் மேரேஜ்க்கு ஓகே சொன்னீங்க அப்படி கேக்குறாங்க. ஏன் அப்படி கேக்குறாங்க. அதே சொல்றாங்க, பாரு மேரேஜ் தானே பண்ணிக்கலாம் ஓகேவா சொல்றாங்க. ஆனா நம்ம தான் டிவோர்ஸ் பண்ணிக்க போறோம்ல 6 months ஆஃப்டர், அது எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஜாமுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவன் டிவோர்ஸ்ல நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பார்ச்சின்னு இப்போதைக்கு அப்பா அம்மாவோட ஹாப்பினஸ், ஓகேவா? நீங்க கொஞ்சம் டேஸ் ஸ்டே பண்ணி படிச்சு தானே அவங்க எப்படி ஒரு 2.5 years நீங்க தானே இருக்க போறா சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க, அது வரைக்கும் என் வீட்டுல சேஃபா இருக்கலாம்னு சொல்றாங்க. 2.5 years ரொம்ப கூடவா அப்படின்னு கேக்குறாங்க. அது அவங்க ரொம்ப ஹார்ட் ஆகுது. ஏன் அப்படி கேட்குறாங்க. உங்க கூட எல்லாம் அப்படி சொல்ல இருக்க முடியாது சரியா, ஜஸ்ட் ஒரு 6 months ஓகே அப்படின்னு சொல்றாங்க. டிவோர்ஸ் ப்ராப்பரா பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணிப்போம், ஓகேவா? என்னால அப்படி இருக்க முடியாது ஒரு ஃபேமிலிக்குள்ள, அது உங்க ஃபேமிலி எவ்வளவு பெருசு இருக்கு, எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜங் பாக்குறாங்க, ஏன் உனக்கு பிடிக்காது அப்படி கேட்குறாங்க. அதே சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங் சின்னதாக ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. அங்க பாரு எதுக்கு இங்கே வந்துருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு பாசனம், ஏன் இங்கதான் வாடுவேன், எனக்கு அங்கதான் எல்லாரும் இருக்குங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பாசனம் குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கான். என் வீட்டுல யாரும் சொல்றாங்க, அப்பா அம்மா போயிட்டாங்க, அவங்க வந்துட்டு ஆன்டி மட்டும் தான் இருக்காங்க, அதான் இங்கே வந்து விளையாடு அப்படி சொல்லிட்டு ஒரு குழந்தை சொல்லிட்டு இருக்கு. அது போக சொல்றாங்க. போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டோர் பிடிச்சி நின்று ஒரு குட்டி பையன். இப்போ ஒரு பசங்க பாக்கண்டே ஜங்குக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, எதுக்கு அவங்க வெளில நிக்க வச்சிருக்கா சொல்றாங்க. அது சொல்றாங்க. இப்போ ஒரு பசங்க பாக்குறாங்க, ஜிமின் செல்லம் அங்க வாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பசங்க தூக்குறாங்க. ஜூன் அப்படி சொல்லிட்டு கியூட்டா கூப்பிட்டுருக்காங்க. ஆமாடா ஜூன் அந்த பஸ் தூக்கிட்டு வந்துட்டு சோஃபால உட்கார வைக்கிறாங்க. என்ன செல்லத்துக்கு சொல்றாங்க. வீட்டுல யாருமே இல்ல, அடங்கு விளையாட வந்து அப்படி சொல்றாங்க. அப்படியோட செல்லும் அப்படி சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு பசங்க ரொம்ப கோவம் வருது. இப்போ ஜங்க் ஃபிளாஷ் பிரசன்ட் நினைச்சு பாக்குறாங்க. அன்னைக்கு உனக்கு வீட்டுல எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா, நீ ஒவ்வொரு டைம் வீட்டுக்கு ஓடி வருவா. இதுக்கு ரீசன் வந்துட்டு எல்லாரும் இங்க இருக்காங்க, அங்க யாரும் இல்லைன்ற ரீசன் தானே. ஆனா இன்னைக்கு உனக்கு ஜாயின்ட் ஃபேமிலி பிடிக்கலையா, என்ன பாக்குறது உனக்கு ஒரு மாதிரி இருக்கா, என்ன ஜங்க் பாத்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு என்ன யோசிக்கிறீங்க சொல்றாங்க. அது ஒண்ணு லட்சம் சொல்றாங்க. அது திறமை அப்பா அம்மாக்கு திறமை எதுவும் பண்ண மாட்டேன், ஓகேவா? நான் இப்போ 2 தப்பு பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் கொரியா வந்தது, செகண்ட் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டது, சரியா? அது ரெண்டுமே தப்பான ஒரு விஷயம் தான். என்னோட அப்பா அம்மா நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, அந்த தப்பை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன பண்றது தெரியல, சரி பண்ணி அவங்க அப்பா அம்மா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜங்கு பாக்குறாங்க, சரி நீங்க இப்போதைக்கு யோசிக்காத, ஜங்குக்கு நீங்க 6 months ஆஃப்டர் டிவோர்ஸ் கொடுத்துருங்க ஜங்குக்கு சொல்றாங்க. இப்போ ஜங்கு பாக்குறாங்க, நான் கொடுத்துறேன் சொல்றாங்க. சரி ஓகே தேங்க்யூ, நான் உங்களை நம்புறேன் சரி ஜிம்னு படுத்துறாங்க. ஜங்கு இப்போ கஷ்டப்படுது. உனக்கு டிவோர்ஸ் தான் வேணுமா, உனக்கு இருக்க வேணுமா, உன் மேல எல்லாருமே எவ்வளவு லவ் வச்சிருக்காங்க தெரியுமா, எல்லாரும் விட என் அம்மா நமக்கு அவ்வளவு பிடிக்கும் இல்ல, என் அம்மா தான் உனக்கு எல்லாமே நீ சொல்லுவல. நீ கிளாரா மண்டா நீ கூப்பிட்ட, உங்க ஆண்டி ஒண்ணு கூப்பிடவே இல்லையே, கிளாரா அம்மா அப்படின்னு கூப்பிட்ட இல்ல, நீ வந்துட்டு எல்லாத்துக்கும் நீ அவங்கள தானே கூப்பிட்ட, எல்லாத்துக்கும் நீ தானே வந்துட்டு அவங்க கூட இருந்திருக்க, அவங்க மேல வீடியோ வச்சிருக்காங்க ஜிம்மி, நான் எப்படி நான் அது என்ன பண்ணுவேன். ஜங்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், உனக்கு என் கூட 6 months மட்டும் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் போயிடுவேன். நான் ஜங்கு கேட்கறாங்க, உனக்கு என்ன லவ் ஃபீலிங்ஸ் தான் வரலையா, ஜஸ்ட் லைக் பண்ற அவ்வளவுதானே. ஜங்கு சொல்றேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான் இல்ல, வேற எதுவுமே இல்லையா. ஜங்கு அப்படி பாத்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி ஜங்கு கொஞ்ச நேரம் பக்கத்துல உட்காராங்க. ஜிம் அழகா தூங்குறாங்க. ஜங்கு பிளாங்கெட் எல்லாம் கவர் பண்ணி விட்டுட்டு அப்படி வெளில வராங்க.
டேரக்டா டெரஸ் தான் போறாங்க. இப்போ அங்க 3 பசங்க வராங்க வந்து நினைக்கிறாங்க சொல்லுங்க எப்படி மீட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங் திரும்பி பாக்குறாங்க. யாங் சொல்றாங்க எப்படி மீட் பண்ண அப்படி சொல்றாங்க. இப்போ ஜங்கு வந்து கண்ணு டேஸா இருக்கு. என்னாச்சு அப்படின்ட்டு வராங்க. அது சொல்றாங்க சொல்றாங்க அவன் ரொம்ப மாடர்னா வளர்ந்துருக்காங்க. யாங் சொல்றாங்க அதான் நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமே. அது சொல்றாங்க அவன் ரொம்ப மாடர்னா வளர்ந்ததுனால அவனுக்கு வந்துட்டு சொல்றாங்க அவனுக்கு இங்க இருக்க பிடிக்கல போல. அதாவது இங்க இருக்கிறது வந்து ஓகே மேரேஜ் இதெல்லாம் வந்துட்டு ஓகே பண்ண ஓகே இல்லைன்னு நினைக்கிறேன் சொல்றாங்க. என்னடா சொல்ற ஃபர்ஸ்ட் நீ எப்படி ஒரு மேரேஜ் பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ ஜங் பாக்குறா சொல்றாங்க பசங்க எப்படி மீட் பண்ண அப்படி கேட்கறாங்க. இப்போ ஜங்கு சொல்லிட்டு 3 months பிஃபோர் தான்டா நம்ம ஜங்கு கொஞ்சம் கிளாஸ் எடுத்துருக்காங்க. காலேஜ் ஓப்பன் பண்ணி ஒரு 1 week தான் ஆகுது. ஃபுல்லா இப்போ எல்லாருமே அட்மிஷன் முடிச்சுட்டு அப்படிதான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. அப்போ பிரின்சிபல் வராங்க. ப்ரொஃபசர் ஜோன் சொல்றாங்க சார் சொல்லி திரும்பி பாக்குறாங்க. அவர் அவ்வளோ ஹார்ட்டா ஆரம்பிச்சிருக்காரு ஜங்குக்கு. இப்போ நியூ 100 பர்சன் வந்துருக்காங்க சொல்றாங்க. இப்போ பாக்குறாங்க காலேஜ் அட்மிஷன் முடிச்சு சொல்றாங்க. இல்ல அவங்க ஃபாரின்ல வந்திருக்காங்க. அந்த ரீசன் எல்லாம் உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீம் அம்மா அதனால வந்திருக்காங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ப்ரொஃபசர் ஜோன் பாக்குறோம். அப்படியே சார் ஓகே நீங்க வந்து அனுப்புங்க சொல்றாங்க. இப்போ 2 பசங்க கூட்டிட்டு சொல்லி என்ட்ரு பண்றாங்க. உள்ள அவங்க பாஸ்ட் அனுப்பல என்ட்ராங்கிறாங்க. அவங்களும் பொண்ணுங்க பசங்க பாக்குறாங்க. வாவ் ரொம்ப அழகா இருக்காங்க சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. 2 பசங்க நின்றுருக்காங்க. ரொம்ப மாடர்னா நின்றுருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப மாடர்னா இருக்கு. இப்போ ப்ரொஃபசர் ஜோன் பாக்குறாங்க. ஹாய் மை நேம் இஸ் ஜிமின் பார்க் அப்படி சொல்றாங்க. இப்போ பாக்குறாங்க வாவ் ஜிமின் பார்க் அப்படி பாத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜம் பாக்குறாங்க என்ன சொல்லி இப்பதான் ஜம்க்கு பேச பாக்குறாங்க. ஜிமின் பார்க் அப்படி சொல்றாங்க. அப்படி பார்த்து அந்த ஃபேஸ் மட்டும் அப்படி குட்டி வயசு அந்த ஃபேஸ் மாதிரி இருக்கு. புட்டு புட்டுன்னு அந்த சீக்ஸ் ரொம்ப அழகா அப்படி பார்த்துட்டு இருக்காரு. ஜிமின் பார்க் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஐ எம் கமிங் ஃப்ரம் யூஎஸ்ஏ அப்படி சொல்றாங்க. ஓ வெல்கம் அப்படி சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட்லாம் சொல்றாங்க தேங்க்யூ சொல்றாங்க. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க சொல்றாங்க. நல்லா பார்த்துக்கோங்க சொல்றாங்க. கண்டிப்பா அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றாங்க. அப்படியே இன்னொரு பசங்க பாக்குறாங்க. என் பேர் ஃபிளிக்ஸ் ஓகேவா சொல்றாங்க. பாக்குறாங்க ஹலோ ஃபிளிக்ஸ் அப்படி சொல்றாங்க. 2 பேர் ரொம்ப மாடர்னா அழகா இருக்காங்க. இப்போ பிரின்சிபல் பாக்குறாங்க. பாருங்கப்பா நீங்க எதாவது ஃபாரின்ல வந்தாலும் இங்க வந்துட்டு நீ வந்து கொரியாவை தானே சேர்த்து போயிருந்தேன் சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. நீ சொல்றாங்க ஆஸ்திரேலியா சொல்றாங்க. ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் ஓகேவா இவங்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியே பேச உங்களுக்கு கொரியன் தெரியும் சொல்றாங்க. நல்லாவே தெரியும் சொல்றாங்க. ஓகே ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்க வந்துட்டு 1 week ஜாயின் கிளாஸ் ஓப்பன் பண்ணி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா சொல்றாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமின் இப்போ ஜிப்ளெக்ஸ் தேங்க்யூ சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜங் பாக்குறாங்க. ஜங்கு அப்படியே ஜிம்மியை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால ஒரு சின்ன டவுட் இருக்குது. நம்ம ஜிம் மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் பேர் கூட ஓகே தான். ஆனாலும் இது நம்ம ஜிம் தானா அப்படி சொல்லி ஒரு சின்ன டவுட் இருக்கு. சரி ஓகே சொல்லிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு டேரக்டா அவர் பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு வராங்க. போயிட்டு ஜிம்முடைய பயோடேட்டா எடுக்கிறாங்க. அவர் ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருப்பாரு. அதுல எல்லாமே ஃபாரின் ஸ்டூடெண்ட் இல்லையா அதனால எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. அப்பதான் நம்ம ஜங் பாக்குறாங்க. ஜிம்முடைய பேரண்ட்ஸ் நேம் எல்லாமே இருக்கு. அவர் எங்க வந்திருக்காரு எல்லாமே பார்க்கும்போது தான் ஜங்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவர் பாக்குறாங்க ஃபைனலா நீ தானா இது ஜங்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவர் யோசிச்சிருப்பாரு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கூட அப்பாவுக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா நீங்க யூஎஸ்ல இருக்கீங்க. நீங்க யூஎஸ்ல போன மாதிரி தெரியும். வேற எங்க போன மாதிரி சொன்னாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம். ஆனா நீங்க யூஎஸ்ல தான் இருக்கீங்களா ஜங்கு பாக்குறாங்க. இங்க வந்துருக்காரு ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாயிட்டாங்க. ஃபைனலி மூச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அவ்வளோ ஹாப்பினஸ் சரி ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்செல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜிம் ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட். ஜிம்மிட்ட போய் யார் என்ன பேசணும் ஜிம் யார்ட்டும் வந்து எப்படினாக்கா அந்த எப்படினாக்கா ஜிம் டேரை ஃபிளாட் பண்ணா திருப்பி அதே மாதிரி ரிட்டர்ன் ஃபிளாட் பண்ண வர யாராவது கொஞ்சம் பம்பு எடுத்தாங்கனாக்கா திருப்பி அதே மாதிரி தான் அவங்க யார் எப்படி என்ன பண்றாங்களோ அதுக்கு எதை பற்றி ரிஃப்ளெக்ட் அப்படியே அந்த மாதிரி ரிஃப்ளெக்டா பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம என்ன மிரர் காமிக்கல நம்ம என்ன எப்படி இருக்குமோ அப்படிதான் அதை காமிப்போம். அதே மாதிரி அவரை என்ன மாதிரி நம்ம பாக்குறோமோ அப்படிதான் அவர் நம்ம திருப்பி பாப்பாரு. அப்படி ஒரு கரெக்டா நம்ம ஜிம்னா இருக்காரு. ரொம்ப மாடர்னா இருக்காரு. இப்போ எல்லாம் பாக்குறேன் அந்த பையன் ரொம்ப மாடர்னா இருக்காரு. ஆமா சொல்றாங்க. நிறைய பொண்ணுங்க பசங்க ஃபிளட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஜிம் வந்துட்டு அதுலயுமே குட் பர்சன் ஃபிளட் பண்ணா ரிட்டர்ன் ஃபிளட் பண்றா ரொம்ப அழகா. அது பேட் இன்டென்ஷன் யாரோ பாத்தாங்கனாக்கா பஞ்சு பண்ணிடுறாரு. யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. அடிச்சிடறாரு. அவருக்கு வந்து பேட டச் பண்றது பேட பேசினா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. சும்மா ஜஸ்ட் நார்மல் ஃபிளட்டிங் அப்படின்னாக்கா நார்மல் ஃபிளட் பண்றாரு. அது வேற அதோட நேச்சர் அப்படி சொல்லிட்டு அழகா போயிட்டு இருக்கு. ஜங் பாக்குறாங்க. ஜிம் பார்க் சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க சொல்லுங்க ப்ரொஃபசர் ஜோன் அப்படி சொல்றாங்க. உங்களுக்கு நோட்ஸ் 1 week நோட்ஸ் என்கிட்ட இருக்குன்னு வாங்கிக்கோங்க சொல்றாங்க. ஓகே ஜிம் சொல்றாங்க. இப்போ ஜிம் ஃபைனல் ஆக அப்படின்னு போறாங்க. நீ கமிங் ப்ரொஃபசர் ஜோன் சொல்றாங்க. கமிங் சொல்றாங்க. ஜிம்ல போறாங்க. கொடுங்க ஜிம் கேக்குறாங்க. இப்போ ஜங் பாக்குறாங்க. ஏன் ரெஸ்பெக்டா தான் பேச முடியாது சொல்றாங்க. இதுக்கு பேர் ரெஸ்பெக்ட் தானே ஜிம் சொல்றாங்க. இப்போ ஜங் பாக்குறாங்க. நீ இப்படிதான் நான் சொல்றாங்க. ஏன் ஜிம் கேக்குறாங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பா. ஐ லவ் மை செல்ஃப் ஜிம் சொல்றாங்க. இப்போ ஜங் பாக்குறாங்க. ஓகே அப்படி சொல்லி ஜங் எதுவும் சொல்லலாம் சரி கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஜங்க் வந்து நோட்ஸ் கொடுக்கும்போது ஜிம் வாங்குறாங்க. அப்போ ஜங்க் வந்து ஜிம்ல ஹார்ட் டச் பண்ணிடுறாங்க. அப்போ ஜிம்ல ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஸ்டெப் ஆகுது ஒரு மாதிரி அவருக்கு இருக்கு. அப்படி நேரத்துக்கிட்ட போல்டா பேசுறாரு. இப்போ அமைதியா இருக்காரு. இங்க பாருங்க கொடுங்க நோட்ஸ் சொல்றாங்க. பிடிச்சிக்கோ சரி கொடுக்குறாங்க. இப்போ ஜங்க் ஜிம்ல ரைட்டை ஃபிளட் பண்ணி ட்ரை பண்ணப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. பாருங்க நீங்க ஒரு ப்ரொஃபசர் ஜென்டில்மேன் கேள்விப்பட்டேன். நீங்க என்ன எப்படி பண்றீங்க சொல்றாங்க. நான் எதுவும் பண்ணல ஜஸ்ட் நோட்ஸ் தானே கொடுத்தான்னு சொல்றாங்க. ஓ அப்படியா சார் ஜிம் பாக்குறாங்க. சார் ஓகே சார் தேங்க்யூ விட்டு போயிடாரு. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஜங்கு கிளாஸ் ரூம் பாக்குறப்பல ஹார்ட் பீட் ரைஸ் ஸ்டெப் ஆகிட்டே இருக்கு. ஜங்க் வந்து ஒரு ரைஸ் ஸ்டெப் ஆகுறாங்க. அவருக்கு தெரியும் இது ஜிம்னு சொல்லிட்டு. ஆனா ஜிம்முக்கு தெரியாது இல்லையா. இப்போ ஜங் பாக்குறாங்க. ரொம்ப மாறிட்டாரு. நீ சார் ஜங் பாக்குறாங்க. அங்க ஒரு பொண்ணு ஜிம்ல பயங்கர ஃபிளட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு குட் ஒன்லதான் வந்து நல்ல பொண்ணுதான் ஃபிளட் பண்ணிட்டு இருக்கா. ஜிம் பாக்குறாங்க. அப்புறம் ஜிம் 2 பேரும் ஃபிளட் பண்ணுவோம். ஜங்கு அவ்வளவு பாசிட்டிவா அவர்கள் கண்ட்ரோல் பண்ண பாசிட்டிவ் சார். ஐயோ இது உண்மையா நீ தானா அது ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க.
அவள் நம்பவே முடியல. எப்படி பேசிட்டு இருக்கா பாரு சொல்றாங்க. இந்த பக்கம் கியூட்டா நம்ம ஜிம்ல ஃபிளட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அந்த பொண்ணு அதே மாதிரி ஃபிளட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஜங்க் பாக்குறாங்க. அந்த பொண்ணு நேமுக்கு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு பாக்குற சார் ப்ரொஃபசர் ஜோன் சொல்றாங்க. போயிட்டு உட்கார சீட்ல அப்படி சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணு போயிடா. இந்த சாருக்கு என்ன பிரச்சனை, இவர்கிட்ட தான் மத்தவங்க ஃபிளட் பண்ணக்கூடாது சொல்லுவாரு, அட்லீஸ்ட் ஜிம்மிட்ட கூட நம்ம ஃபிளட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கோவம் வருது. இந்த பக்கம் ஜிம்மிக்கு விட ஸ்மெல் பண்ணிட்டு உட்காந்துட்டாங்க. இப்படியே சலா போயிட்டு இருக்கு. நம்ம ஜிம்மிக்கு பார்த்தா கொஞ்சம் வந்து எப்படின்னாக்கா ஹைட் ஆயிடாரு. ஏன்னா ரொம்ப ஹார்ட் பீட் டைஸ்டப் ஆகுது. இப்போ ஒன் டே தான்டா ஜிம் பேசிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இப்போ ஜிம்மில் ஃப்ளெக்ஸ் ரூல் பண்ணிட்டு இங்கே உள்ள சில ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஃப்ளெக்ஸ் ஜிம்மில் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னு எங்க சொல்கிறா, என்னாச்சு உனக்கு, நீ வந்துட்டு ப்ரொஃபஸர் ஜியோன்னு பார்த்து ஹைட் ஆகிற மற்றவங்க போல தானே மூவ் பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு என்னமோ அவரை பார்த்தா ஹார்ட் பீட் டைஸ்டப் ஆகுது சொல்கிறேன். எனக்கு ஆமாம் ஹார்ட் பீட் டைஸ்டப் ஆகுது, என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அவரை சொல்கிறாங்க. அது ஏன் சொல்லி எனக்கு தெரியல ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன்டா யார் மேலே ஃபாலோ ஆகிட்டு என்ன நெவர் எவர், நான் யார் மேலே ஃபாலோ ஆக மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது சொல்கிறேன். எனக்கு ஆமாம் லவ் வந்துட்டு ஒரு பாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம், எனக்கு அந்த லவ் வந்து வேண்டாம் சொல்கிறேன். எனக்கு ஆமாம் எனக்கு வந்து லவ் பண்ணுறாங்க கண்ட்ரோல் பண்ணுவோம், எனக்கு அது வேண்டாம், நான் லவ் பண்ணவும் மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இல்லைடா, எனக்கு ஜஸ்ட் அதை அவாய்ட் பண்ண மட்டும் எனக்கு அவர் அவாய்ட் பண்ணணும் அவ்வளோதான், மற்றபடி என் ஹார்ட் பீட் டைஸ்ட் பதில் எதுக்கு அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹார்ட் வந்து நான் சொல்றது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்லிட்டு இருக்கா. இது ஜாமுக்கு ரிசன் பண்ணிடுறாங்க. அவர் இப்படிங்க அந்த காலேஜுடைய ஒரு ஸ்டெப் கிட்ட தான் உட்காந்து பேசி வந்துருவாங்க இவங்களாம். அதுவும் ஜாமுக்கு வந்து கேட்டுடுறாங்க. ஓ என்ன பார்த்து ஹார்ட் பீட் டைஸ்ட் ஆகுது சாருக்கு, ஜாமுக்கு பார்க்குறாங்க எனக்கு ஆகிற மாதிரி உனக்கு ஆகுதா ஜாமுக்கு விட்டு போயிருப்பாங்க. அப்படியே இது போயிட்டு இருக்கு. ஜாமுக்கு வந்து ஜிம் மனசு இடம் பிடிக்க சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டா இருந்துக்கிறாங்க. மற்றவங்க கூட இருந்துப்பாரு, ஜிம் மட்டும் ரொம்ப சாஃப்டா இருந்துக்கிறாங்க. ஜிம் வந்துட்டு என்ன சாஃப்டா அவர் என்ன சாஃப்டா பண்ணிருந்தாலும் எப்படி கேஷோட பெஸ்ட் போவார் தவிர ஃபிளட் பண்ணவே மாட்டாரு. அவர் அவன் பண்ணவே நினைச்சிட்டு இருப்பாரு. ஜாம் கூட வந்துட்டு ஐக்கான வச்சு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஜங்க் பார்க்குறாங்க. இந்த காலேஜ் என் பிள்ளை சுற்றுதான் எல்லாரையும் அவாய்ட் பண்ணுறேன், ஆனால் நான் உன் பிள்ளை சுற்றுன்னு நினைக்கிறேன், நீ அவாய்ட் பண்ணுறல ஜங்க் பார்த்துருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்படி இருந்தால் ஒரு 3 month போகுது தெரியுமா. இப்போ 1 week பிஃபோர் தான் நம்ம ஜங்க் வந்து கிளப்புக்கு போயிருக்காங்க. ஏன்னா ஜங்க் கூட இன்னொரு ப்ரொஃபஸர் இருக்காரு, அவர் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போக போறாரு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அந்த கிளப்புக்கு. அதுக்காக ஜங்க் போயிருப்பாங்க அங்கே. இப்போ நான் அன்றைக்கி வந்து சண்டே தான். அந்த பக்கம் ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, பயங்கர ஃபன் பண்ணிருக்காங்க. இப்போ தான் நம்ம ஒரு ப்ரொஃபஸர் பார்க்குறாங்க. இது நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, பாருங்க இந்த ஏஜ் தான் என்ஜாய் பண்ண முடியும் சொல்றாங்க. அப்படி சொல்லுங்க. ஆமா அது சண்டே தானே, அவங்க வந்து வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும் தப்பு இல்லை சரியா சொல்றாங்க. ஆமா நீங்க நோட் பண்ணீங்களா அந்த பையன் ஃபாரின் வந்து ஜிமிங் பார்க் சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. அந்த பையன் செம ஹாட்டா இருக்காங்க. ஆமா ஒரு சைடு பார்த்தா கியூட்டா இருக்கா, ஒரு சைடு பார்த்தா செம ஹாட்டா இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் சைடு அடிக்கிறாங்க. நம்ம ஜிமின் இது பக்கம் ஜம்க்கு ரொம்ப கோவம் ஒரு கோவம் இருக்காரு. ஏன்னா ப்ரொஃபஸர் தான் அவங்களா இருந்தாலும் அவ்வளோ ஒரு கோவம் பார்த்துட்டு மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ப்ரொஃபஸர் ஒவ்வொருத்தரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே வீட்டுக்கு போகலாம், எனக்கு நம்ம எல்லாருமே மேரேஜ் ஆகிறாங்க ஜம்க்கு தவிர. சரி போகலாம்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க. ஜம் கூட உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிமின் தான் இவங்க கூட நிறைய ட்ரிங்க் பண்ணுறாங்க. இப்போலாம் பார்க்கணும் டே ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாண்டா போர் அடிக்குது சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ட்ரூத் ஆர் டேர் விளையாடுறாங்க. அப்படி தான் நம்ம ஜிம்மிக்கு வந்துட்டு டேர் வந்து ஜிம் பக்கம் அந்த பாட்டில் ஸ்பின் ஆகுது. அப்போ ஜிம்மிட்டு கேட்குறாங்க ட்ரூத் ஆர் டேர் சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க டே ட்ரூத் வேண்டாம் ஓகே எல்லாம் நிறைய பேர் ட்ரூத் சொல்லிட்டாங்க, டேர் சூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. சரி ஓகே டேர் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. யோசிச்சுட்டு பார்த்தா டேரக்டாக நம்ம ஜங்கு தான் உட்காந்துருக்காரு. ஓ ப்ரொஃபஸர் ஜங்கு ஜங்கு யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே ஜிம்முக்கு ஆர்பிடைஸ் பையனை சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் சும்மா டீஸ் பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி வந்து சொல்லிட்டாங்க நீ என்ன பண்ண நீ என்ன சொன்ன பண்ணுதுன்னா ஆமா என்னால எல்லாமே முடியும் சரியா ஐ கேன் டூ இட் எனிதிங் அப்படி ஜிம் சொல்லவும் இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. யோசிப்பாங்க. சரி ஓகே உன்னால எல்லாமே தான் முடியும் அங்கே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. டேர் இருந்தாக்கா ஒரு பர்சனை கிஸ் பண்ணணும் என்ன ஜிம் சொல்லிட்டாங்க. ஏன் இது வரைக்கும் நான் யாரையும் கிஸ் பண்ணது இல்லை மேன், இங்கே பாரு எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிஸ் தானே யாருக்கு கரெக்டாக கூட வச்சுக்கல உனக்கு தெரியல சொல்லிட்டாங்க. சரி சரி எனக்கு தெரியும் என்னால் டேரில் கிஸ் தான் ஓகே யார் கிஸ் பண்ணாக்கா யார் அதை ஜிம் பார்த்துருக்காங்க. அங்கே பாரு சார் பாயிண்ட் பண்ணாக்கா நம்ம ப்ரொஃபஸர் ஜோன் உட்காந்துருக்காரு. ப்ரொஃபஸர் ஜோனியா சொல்லிட்டாங்க. ஆமாம் சார் இப்போ ஜிம்மில் ஹார்ட் அதிகமாக ரைஸ்ட் ஆகுது ஜோனி என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. அங்கே பாரு நீ டேர் வந்து அவரை கிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆமாம் கிஸ் பண்ணு நீ தான் போல்டான பையனா சரி இப்போ கிஸ் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு நீ தான் ரொம்ப போல்டாச்சு போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபிளிக்ஸ் பார்க்குறேன் ஜிம் நான் இதுக்காக பயப்பட சொல்லிட்டாங்க. நீ ஒரு டைம் ஆஸ்திரேலியா இருக்கும்போது நீ சொன்ன என்னை போயிட்டு ஒரு பர்சன் கிஸ் பண்ண சொல்ல வாரில் நான் போய் பண்ணலாம் சொல்கிறாங்க. இவன் நான் அது வேறு இது வேறு சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இல்லைடா இவர் ப்ரொஃபஸர் அது மட்டும் எனக்கு சொல்லிட்டாங்க. உனக்கு பிடிச்சவரா சொல்கிறாங்க. இல்லை இல்லை அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. ஜஸ்ட் போ அப்படி சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு நான் பண்ணி தான் நம்ம கண்டிப்பாக நான் பண்ணி தான் ஆகும் யார் பண்ணி தான் ஆகும் சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹார்ட் பீட் அவர் பேச்சு கேட்க வேண்டியது அவ்வளோ ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ரெஸ்ட் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அவர் என்ன அடிச்சிட மாட்டேன் சொல்கிறாங்க. அடிக்கிற மாட்டாரு உன்னை போய் பர்சன் அடிக்க முடியும், உன்னை போய் ஒரு பர்சன் அடிச்சிட முடியுமா சொல்றாங்க. சொல்றாங்க நீ அடிக்க விட்டுருவே நான் சொல்லி கேட்குறாங்க. அதே சொல்றாங்க. இப்போ நிமிஷம் பார்க்குறாங்க. இந்த ட்ரிங்க்ஸ் வேர் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு எடுத்துக்கோ சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க இது சொல்றாங்க. சொல்றாங்க சிவங்க முக்கியவாக போட்டுக்கோ சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க நீ கிஸ் பண்ண பரவாயில்ல சொல்லி பார்க்குறாங்க. இங்கே பாரு நான் குடிச்சு நார்மல் சப்ஜி நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்லி அந்த சிவங்கம் தூக்கி போட்டு அவர் கூட போயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா ஜங்குக்கு வந்து ஜிம்மி கிட்ட வரும்போது ஒரு ஹார்ட் பீட் ரைஸ்ட்டு போயிட்டே இருக்கு. அவரோடமே கன்ட்ரோல் பண்ண முடியல. அங்கே இப்போ ஜிம்மி கிட்ட வராங்க. கிட்ட ரொம்ப க்ளோஸாக போகிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க.
ப்ரொஃபசர் ஜோன் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறா சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, என்ன டேர் நான் பண்ணி தான் ஓகேவா, நான் என்னால் லாஸ் பண்ண முடியாது சொல்கிறேன், எனக்கு என்னால் லாஸ் பண்ண முடியாது எதுவுமே சரியா, நான் பிறந்து வின் பண்ணுறதுக்கு நான் நினைக்கிறேன் சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறேன், என்ன சொல்கிறீங்க, ஆமாம் ஸோ சாரி அப்படி சொல்லி ஜிம் போயிட்டு ஜம் போய் அட்டாச் பண்ணிடுறாங்க. அட்டாச் பண்ணிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க 5 பேரும் வா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு நம்ம ஃபிலிக்ஸ் யூனிஜின் ஆலன் சொல்லிட்டு இவங்க தான் இருக்காங்க. இப்போ நம்ம இவனை பார்க்குறேன் என்ன பண்ணுறா சொல்லிட்டு இந்த பக்கம் ஜம் பார்க்குறாங்க. ஜிம் கிஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 1 செகண்ட் அவர் பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவரோட ஹேண்ட் அப்படி ஜிம்ல ஹிப் கிட்ட வந்து ஹோல்ட் பண்ணுது. அடுத்து க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் மாறி கிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்குவர போயிடுது. என்ன பண்ணுறாங்க ப்ரொஃபசர் ஜோன் என்ன அப்படி கிஸ் பண்ணுறாரு சொல்கிறாங்க. டே உனக்கு தெரியாதா, அவர் தான் ஜிம் பேச ஜிம் கிட்ட சாஃப்டாகவே பேசிட்டு இருக்காரு புரியல சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜங்கும் மாறி கிஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம் அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணி அவர் நெக்கெல்லாம் பைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜங்கு நெக்கு ஜங்கு சேம் அப்படி தான் பண்ணுறாரு. 2 பேரும் மாறி நெக்கெல்லாம் பைட் பண்ணவும் மற்றவங்க வேடா பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு வந்து விளையாடி கொண்டாருன்ட்டு ஜங்கு அந்த ட்ரிங்க் பண்ணிக்க மாட்டாங்க. ஜிம்மில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரிங்க் பண்ணிப்பாரு. இப்போ டக்குனு அவர் பார்க்குறாங்க, பார்த்து ஜிம்முக்கு பாரு எல்லாம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மில் இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபேஸில் மாறிடுச்சு. பட் சொல்கிறாங்க பட் ஐ நீட் யூஸ் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க ஓகே சொல்லிட்டு ஜங்குமே இப்போ ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க போகிட்டு எங்கடா கூட்டிகிட்டு போகிற சொல்லிட்டு இப்படி பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஒரு வீட்டு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த ரூம்குள்ளே போனது மாரி ஜிம் ஜங்கு பெயின் பண்ணுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க என்னோட மூச்சு இப்படி ஒரு போல்டான ஒரு பர்சன் சொல்லிட்டு அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் இங்கே பார்த்து சொல்கிறாங்க யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் கிஸ், யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் டச் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா அவரோட ஜிம்னால கொஞ்சம் பயந்துருப்பாரு. ஆனால் இப்போ அவர் வந்துட்டு ஜங்கு பார்க்குறாங்க. ஸோ சொல்கிறாங்க நான் வந்து யாரும் டச் பண்ணது யாரும் டச் பண்ண விட்டதும் இல்லை. பட் அது சொல்கிறாங்க யூ ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் ஏன் சொல்கிறாங்க தெரியல, எனக்கு நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பர்சன் இருக்கீங்க. உங்களை பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. அது என்ன வந்துட்டு நானே வந்துட்டு நானா இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு அப்படி ஜிம் பெரிய புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீஸ் பி ஜென்டில் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க அப்படியா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்கு சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜங்குமே ஜிம்முக்குள்ள ஓவர் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் கேட்குறாங்க இது உங்களுக்கு சொல்கிறாங்க. சேம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்னு வந்துட்டு ஜங்கு கூட இருக்காங்க. ஜிம்மு கூட இருக்காங்க. ஜங்கு பார்க்குறேன் என்னதான் மாடர்னாக இருந்தாலும் சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு. இப்போ ஜிம் ஜங்குல எல்லாமே வைல்டாக போயிட்டு இருக்கு. ஜங்காலே அவருக்கு ஜிம்முக்கு வந்து ஒரு டைம் ஜங்குல ஹேண்டில் பண்ண முடியாது போகுது. பாருங்க உங்களை ஹேண்டில் பண்ண முடியாது விட்டுருங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க சாரி சொல்லிட்டு நீ தான் ஸ்டார்ட் பண்ண ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ 2 பேருக்குமே எல்லாமே போயிட்டு இருக்கு. அந்த நைட்டு ஃபுல்லாக அப்படி தான் போயிருக்கும். ஒரு ஏர்லி மார்னிங் தூங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹக் பண்ணி ஹக் பண்ணி தூங்கிருப்பாங்க. ஐ லைக் யூ ஜிம்னு சொல்லியிருப்பாங்க. ஜங்க் பார்க்க ஐ லைக் யூ டூ சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணியிருப்பாரு. ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கும்போது தான் அப்படி ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock இருக்கும். அப்போ அந்த ரூம் டோர் வந்து நாக் ஆகுது. ஜங்க் பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு ஜங்க் தான் பார்க்குறாங்க. பக்கத்தில் ஜிம் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் வந்து ஜிம் எழுப்பி ஒரு பெக் கொடுத்துட்டு அவர் ரேஞ்ச் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அங்கே சில போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. ஜங்க் கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துருக்காங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க நீங்கள் யாரும் கேட்குறாங்க சார் சொல்கிறாங்க. இப்போ உள்ள சார்ஜ் பண்ணுங்க சொல்கிறாங்க. பார்த்தாக்கா ஜிம் தூங்கிட்டு இருக்காரு. ஜிம்ல பாடி ஃபுல்லாக ஹெக்கீஸ் இருக்குது. அந்த ஹெக்கீஸ் இருக்குது. இவன் ஜங்க் வந்து இப்போ பேண்ட் கூட போட்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தாக்கா அவர் நெக் ஃபுல்லாக அந்த ஹெக்கீஸ் பாடி ஃபுல்லாக பைட் மார்க்ஸ் அதெல்லாம் இருக்குது. 2 பேர் பாடியுமே அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறோம் சார் நீங்கள் என்ன படிச்சீங்க எதுவும் சொல்கிறாங்க. ப்ரைவசி சொல்கிறாங்க. பாருங்கள் இந்த சிட்டியில் இப்போ ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சிட்டியில் ஆப்ரேஷன் நடந்துட்டு சரியா நிறைய எங்கேஜ் பசங்க வந்து இந்த மாதிரி பாருக்கு வராங்க. லைஃப் சும்மா என்ஜாய் பண்ண ஃபன் பண்ணிருக்காங்க. ஆனால் அவங்களோட ட்ரிங்க்ல நிறைய பேர் ட்ரக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அவங்கள யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ வீடியோவை எடுத்து வச்சுட்டு மிரட்டுறது பிளாக்மெயில் பண்ணுறது எவ்வளோ பேர் சூசைட் அட்டன் பண்ணுறாங்க சரியா. இப்போ அதெல்லாம் நாங்கள் அதை கிளியர் பண்ணுற ரீசனுக்காக தான் நாங்கள் வந்து இந்த ஆப்ரேஷனில் இறங்கியிருக்கோம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லி அவங்க நீங்கள் யார் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்க் சொல்கிறாங்க ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. சரி ஓகே நீ ப்ரொஃபஸர் வச்சுக்கோ. அவங்க யார் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க ஹீஸ்மே ஃபேன்சி சொல்கிறாங்க. ஃபேன்சியாக சரி ஓகே ஃபேன்சி கூட பாரில் ஒரு விஐபி ரூமில் என்ன வேலை உங்களுக்கு அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்க அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஒரு ஃபேன்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படி கேட்குறாங்க. நீங்கள் ஃபேன்ஸ்னாக்க உங்கள் ஃபேமிலியில் சொல்லி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. சார் பாருங்கள் படிச்சுட்டு இருக்கான ஒரு ப்ரொஃபஸராக இருக்கேன் அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அவங்க பார்க்குறாங்க உனக்கு எப்படி நம்பர் சொல்கிறாங்க. அவங்க ஃபேன்ஸை சொல்கிறாங்க எப்படி நம்பர் அவங்க கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லுங்கள் அவங்க ஃபேன்ஸாக இருந்தாக்க இந்த செகண்ட் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. வாட் சொல்கிறாங்க. ஆமாம் இந்த செகண்ட் நீங்கள் அந்த பையனை மேரேஜ் பண்ணிட்டு ஓகேவா அப்புறம் நம்புறோம் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து சட்டப்பூர்வம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. அரெஸ்ட் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ஃபேன்ஸாக சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணுங்க சொல்கிறாங்க. எனக்கு நிறைய டீனேஜ் பசங்க இந்த மாதிரி லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நிறைய பேர் இங்கே மட்டுமே நாங்கள் ஒரு 4 மெம்பர்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க 4 மெம்பர்ஸ் இதே மாதிரி போய் சொல்கிறாங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறவங்க இந்த மாதிரி விட்டு வரக்கூடாது சரியா சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறவங்க இந்த மாதிரி வெளில வந்துட்டு பாரில் இந்த மாதிரி ஒரு ரூமில் இப்பெல்லாம் இருக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு
அவங்க சொல்றாங்க இப்போ போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே ஜங்க் பார்க்குறாங்க பாருங்க சார் ஒரு டீசெண்டான ப்ரொஃபஸர் சரியா என் ஃபேமிலி ரொம்ப ஜென்யூனான டீசெண்டான ஃபேமிலி என்ன பேசுங்க சொல்றாங்க. அவங்க பார்க்குறேன் எனக்கு உங்களை பார்க்குறப்ப அப்படின்னு தோணுது நீங்கள் பேட் பாய் இருக்க மாட்டேங்குன்னு தோணுது. இருந்தாலும் சொல்றாங்க ஜங்க் வந்து ப்ரொஃபஸர் ஐடி கார்டெலாம் கொடுக்குறாருங்க பாருங்க ப்ரொஃபஸர் சொல்றாங்க. எனக்கு புரியுது மிஸ்டர் ஜோன் நீங்கள் ப்ரொஃபஸராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டாக மிஸ்யூஸ் பண்ணுறீங்கன்னா கேட்குறாங்க இன்னும் சொல்றாங்க. அப்போ அந்த பையனை எழுப்புங்க சொல்றாங்க. இப்போ ஜங்க் அவர் போலீஸ் இல்லை நானே போய் எழுப்ப சொல்லிட்டு ஜங்க் போயிட்டு ஜிம் சொல்லிட்டு ஜிம் எழுப்புறாங்க. இப்போ ஜிம் ஐஸாக போகிறாங்க க்யூட்டா காஃபி சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸ் பார்க்குறாங்க ஜிம்மில் க்யூட்டான டோன் பார்க்குறப்ப இன்னசென்ட் பயம் இருக்கணும் சொல்லிட்டு அவங்களுக்கு பயம் வந்துடுது. இப்போ ஜிம் ஜம்ப் பார்க்குறாங்க பா ஜிம் எந்திரி சொல்றாங்க. ஏன் ஜிம் எதிர்க்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க என்ன நடக்குது ஜிம் பயந்து போயிட்டாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க ஜம் டக்கு ஜிம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு காம் பண்ணிட்டு ஜிம்மை போய் ஜஸ்ட் ஹக் பண்ணுற மாதிரி அப்படியே எஸ்களை சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸ் வெளில போயிட்டாங்க எனக்கு அவங்களோட ஹக் பண்ணுறது வெளில போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க பாரு ஜிம் சொல்லி நடந்தாலும் சொல்றாங்க. இப்போ என்ன பண்ணணும் கேட்குறாங்க பாரு தப்பு ஏன் மேலே சரி இதை ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணி இதை அப்ரோச் பண்ணி எனக்கு தெரியும் எனக்கு ஞாபகம் இருக்கிறவங்க மறந்துல ஜிம் சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணணும் கேட்குறாங்க பாரு ஜஸ்ட் அவங்க ஃபேன்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா நான் அவங்க அப்படியே சொல்லியிருக்கேன் மேரேஜ் இது பண்ண சொல்லுவாங்க மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. மேரேஜ் தான் சொல்றாங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் சொல்றாங்க. எனக்கு இப்போ அவங்க ரொம்ப இதாக சீரியஸாக இருக்காங்க இந்த விஷயத்தில் புரியுதா சொல்றாங்க. இங்கே இப்படிலாமல் நடக்க சொல்றாங்க. இல்லை அவங்க வந்து நிறைய யங்ஸ்டர்ஸோட எப்படி சொல்ற ஒரு சேஃப்டிக்காக தான் ஓகேவா புரிஞ்சுக்கோ சொல்றாங்க. அப்படியே ஆமஸ்ட் உள்ள மாதிரி நிறைய பசங்க என்ன செட்டில் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் அவங்க சேஃப்டிக்காக அவங்க இப்படி பண்ணுறாங்க. ஓகேவா நான் பார்த்துக்கிட்டேன்னா எனக்கு நம்பிக்கை உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. நம்பிக்கை இருக்குதா இருந்தாலும் சொல்றாங்க ப்ளீஸ் வா சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்றாங்க. ஜிம் டக்குன்னு ட்ரெஸ் வே பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறாங்க பார்த்தா கூட ஒரு ரெஸ்ட் ஆஃபீஸர் கூட்டி வந்திருக்காங்க. இது சொல்றாங்க நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க சொல்றாங்க. சார் அது சொல்றாங்க நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியை சொல்லி பண்ணிக்கவா ஜிம் கேட்குறாங்க. பண்ணிக்கோங்க ப்ராப்ளம் ஓகே ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ப்ரூவ் பண்ணிடுங்க சொல்றாங்க. அது சொல்றாங்க நீங்கள் வந்துட்டு உண்மையாக பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னாக்க மேரேஜ் பண்ணிக்கோங்க சொல்றாங்க. ஜம்க்கு வந்துட்டு இதான் ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணுறாரு. ஜம் பார்க்குறாங்க சார் நீங்கள் ப்ராப்ளம் இல்லை சொல்றாங்க. ஜம்க்கு பார்த்து மறைக்கிறாங்க. ஜம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க சொல்றாங்க. ப்ளீஸ் அப்படி ஜம்க்கு தான் கோஆப்ரேட் பண்ண சொல்லி கெஞ்சிறாரு கண்ணாடி. இப்போ ஜிம்மே ஒரு ஆப்ஷன் நம்ம சரி ஓகே சொல்றாங்க ஃபைன் தான் நம்ம ஜிம் கூட மேரேஜ்மே தங்க நடந்திருக்கும். அப்படின்னாக்க அவங்க கூட ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க போய் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க ட்ரெஸ் ப்ராப்பராக சொல்றாங்க. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படி சொல்லுவாங்க ஃபேமிலி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் ப்ராப்பராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸ் சொல்றாங்க. இப்போ போய் அவங்க போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வந்து சைன் பண்ணிடுறாங்க. அவங்க உடனே அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறாங்க பரவாயில்ல ஓகே பத்திரம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வரக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லைட்டாக வந்து டேப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆச்சு என்ன நடந்துருக்கு ஜிம் கேட்குறாங்க. ஒரே ஒரு நைட்டு இவ்வளோ சொல்றாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க பா ஜிம் ப்ராப்ளம் சரியா இப்போ பாருங்க என்ன பேசுறீங்க எனக்கு சொல்றாங்க. பாரு ஜிம்மி கண்டிப்பாக அவங்க எடுத்து விட மாட்டாங்க மேபி ஃபாலோ பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றாங்க ஆமாம் கொரியா ரூல்ஸ் அவங்க தெரியாது சொல்லிட்டு ஜம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க ஃபாரினர் இருக்கு அவங்க கொரியன் ரூல்ஸ் அவங்க தெரியாது சொல்லிட்டு ஜம் கொஞ்சம் போய் சொல்றாரு ஜிம் கிட்ட. என்ன சொல்றாங்க ஆமாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சரியா 1 வீக் என் கூட ஸ்டே பண்ண சொல்றாங்க. 1 வீக் உங்களுக்கு இருக்கு சொல்றாங்க. பாரு அவர் சேஃப்டி சொல்றாங்க. எனக்கு ஆமாம் சொல்லி ஜம்க்கு சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆச்சோ அதே சொல்றாங்க பேசிங்க அப்படி ஜம் கேட்குறாங்க. ஜிம்ல சரி ஓகே சொல்றாங்க. அப்போ இந்த ஜம்க்கு ஜிம் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்றும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இது உங்க வீட்டு யார் சொல்றாங்க ஆமாம் சொல்றாங்க. ஜம் இருக்காங்க ஜம் பார்க்குறாங்க. ஜிம் குளிச்சுட்டு காட்டு அவர் மாதிரி ஹார்ட்டாக நினச்சிருக்காரு. ஜம் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்றாங்க என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜம் கொஞ்சம் ஹக் பண்ணுறாங்க. ஜிம் அதை பிடிச்சிருக்காங்க டச்சஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொல்றாங்க. அது சொல்றாங்க ஜிம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே சார் ஜம் கூட இருக்காங்க. ஜம் கூட இருக்காங்க. இப்போ 1 hour 2 பேரும் இருக்காங்க. 1 வீக் காலேஜ் போறாங்க. இப்போ ஒரு 3 days ஆஃப்டர் தான் நம்ம ஜிம் வந்துட்டு கிளாஸ்ல உட்காந்துருக்காரு. இதெல்லாம் ஜம்க்கு பார்க்கணும் போல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவர் டேரக்டா ஜம் கூட கேபினுக்கு போறாங்க. இப்போ ஜம் பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு ஜம் லேப்ல உட்காராங்க. ஜம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்ல கிஸ் பண்றாங்க. ஜம்க்கும் ப்ராக்டிஸ் பண்றாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த வழியே போற ஒரு பொண்ணு வந்துட்டு அதை பார்த்துட்டு ஐயோ சொல்லிட்டு அப்படியே கேப்சர் பண்ணிடுறா. ஃபோட்டோவை கிளிக் பண்ணி டேரக்டர் பிரின்சிபல் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த பொண்ணுக்கு ப்ரொஃபஸர் ஜோனை பிடிக்காது. அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாரு. அந்த ரீசனால அவர் போட்டு கொடுத்துரு ப்ரொஃபஸர் ஜோன் வந்து கேட்குறாங்க. அதாவது நம்ம பிரின்சிபல் வந்து கேட்குறாங்க ப்ரொஃபஸர் ஜோன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜம் பார்க்குறாங்க. அது சொல்றாங்க. இப்போ ஜிம்முக்கு பயமா இருக்கு அது சொல்றாங்க. சொல்லுங்க சொல்றாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. கேஸ் மை ஒய்ஃப் சொல்றாங்க. ஒய்ஃபா சொல்லி என்ன சொல்றேன்னு கேட்குறாங்க. எங்க பத்தி இப்போ மேரேஜ் ஆனிச்சு. அவன் வந்து கொஞ்சம் படிக்க சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் எங்களை கொஞ்சம் கோவமாக இருந்தால் சொன்ன சமாதானம் பண்ண அவ்வளோதான் சார் சொல்லிட்டு ஜம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவசி கேபின் தனியாக சொல்லுவோம். எனக்கு நம்ம ஜம்க்கு ஸ்டாஃப் ரூம் தனியாக இருக்குது ப்ரைவசி கேபின் தனியாக இருக்கும். நான் அதில் ப்ரைவசி கேபின் தான் அப்படி இருந்தேன். அதுவும் ஒரு பர்சன் ஃபோட்டோ எடுக்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்க்கு வந்துட்டு அந்த பொண்ணு பனிஷ்மெண்ட்டே வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்படி பார்த்தா கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம் ஃபோட்டோ எடுத்து மற்றவங்க ஷேர் பண்ணேன் எங்கள் ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம் திட்டுறாங்க. இது என் ஒய்ஃப் நான் ப்ராப்ளம் கிடையாது இருந்தாலும் சொல்லுவோம். இப்போ நம்ம ஜம்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க காலேஜ் ஃபுல்லாக இவங்க வந்து என்னோட ஒய்ஃப்னு சொல்லுவோம். ஏன்னா பார்க்குறவங்க ஜெவனும் ஜிம்னு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சொல்லிட்டு
இப்போ பிரின்சிபலுமே சரி ஓகே சார் இங்கே பாருங்க நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டோட உங்கள் பர்சனல் அஃபேர்லாம் வீட்டில் வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சார் சாரி சொல்லிட்டு ஜங்கு ஜிம்மு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இப்போ காலேஜ் ஃபுல்லாகவும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஜங்கு சொல்கிறாங்க இதான் நடந்து சொல்லுவோம். நம்ம இது பார்க்குறாரு நம்ம நம்ஜுன் சுகா டேலாம் பார்க்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அவனுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் சொல்கிறாங்க ஜிம் டே பார்க்குறேன் பிடிச்சிருக்கா ஜஸ்ட்டு சொல்லிட்டாங்க. அப்படிதான் பிடிச்சிருக்கு. அதை தாண்டி அப்படியே என் கூட தான் ஹாப்பியாக இருக்கணும் அவனே சொல்கிறான். ஆனால் அதை தாண்டி இது மாதிரி நம்ம வீடு ஃபேமிலி இதெல்லாம் நமக்கு பிடிக்கிற மாதிரி தெரியல சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறேன் இல்லை அவன் நம்ப போச்சு ஓகேவா அங்கிள் ஆண்டி வந்து இப்படி வளர்த்துருப்பாங்க போல எனக்கு போக பார்த்துக்கலாம் சரியாக சொல்கிறாங்க. நிஜமாக சரியாக சொல்கிறாங்க எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க இப்போ தான் நம்ம ஜிம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் ஒரு சரி ஓகே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இப்போ ஒரு 10 ரூம் போகிறாங்க. அதை பார்த்து ஜிம் கிட்ட இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க பேக் டு பழைய மூச்சு சேஞ்ச் ஆகிடுது சரியா. எனக்கு இந்த ஜிம் ரூம் போய் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஜிம் கூட ஹக் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம் இந்த டைஞ்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அழகாக இருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ரொம்ப பின்னாக்கா அவ்வளோ மாடர்ன் ட்ரெஸ்ஸாக போட்டிருக்காரு. இப்போ எனக்கு பார்க்கணும் இந்த ஜிம் ட்ரெஸ் இது கேட்குறாங்க. ஏன் நல்லா இல்லையா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க இதுக்கு தான் நான் வந்துட்டு யோசிக்கிறேன் சரியா. அந்த மேரேஜ் லைஃபு இந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டா கண்ட்ரோல் பண்ணுவாங்க சரியா. எனக்கு பிடிச்சவங்க நம்ம இருக்க விட மாட்டாங்க. அதே எனக்கு பிடிக்காத தான் நான் வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் மூவ் பண்ணுறது சரியா. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஜஸ்ட் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோங்க ஓகேவா. அது ரீசனுக்காக மட்டும்தான் இது நம்மளாம் விருப்பப்பட்டு பண்ணக்கல ஓகேவா. ஸோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது ஓகேவா. இவர் நாட் மை ரியல் ஹஸ்பண்ட் ஜிம் சொல்லிடுறாங்க. ஜங்கு ரொம்ப ஹார்டாக இருக்கு என்ன சொல்லிட்டாங்க. இவர் நாட் மை ரியல் ஹஸ்பண்ட் ஓகேவா சொல்லிட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஃபேக் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்னு சொல்கிறாங்க ஆமாம் ஜங்கு ஓகே நம்ம ரிலேஷன்ஷிப்பும் ஃபேக் தான். நானும் ஒரே லைஃப் கிடையாது சரியா. நான் ஒரே லைஃபும் இல்லை நீங்கள் ரியல் ஹஸ்பண்டும் இல்லை. அப்படி ஜிம் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜங்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. என் டைம் பேசுகிற என்னடா தான் மனுச்சு உனக்கு ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா. ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஓகே சொல்லிட்டு ஜங்கு ரெடி ஆகிறாங்க. போல மாஸ்டர் ரெண்டு கீழே வராங்க. இப்போ ஜங்கு நம்ம குட் மார்னிங் ஜிம்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்கெல்லாம் பார்க்குறாங்க குட் மார்னிங் சொல்லிட்டு இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ இவங்க நம்பிட்டு பார்க்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அவங்க ஷாக் ஆகிடுங்க. என்னடா இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணாலும் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா தான் ஜெமி வந்து உட்காரு சொல்லிட்டாங்க. ஏன் அங்கிள் சொல்கிறாங்க சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. நோனோ நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். எனக்கு காமன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வெளில போகிறோம் ஃபன் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட பார்க்குறாங்க ஃபன் பண்ணுறதுக்கு வெளில ஆமாம் வெளில போகிறோம் ஃபன் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கும் சரி ஓகே அப்போ நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் சொல்கிறாங்க. சரி ஓகே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஜிம் நம்ம ஆய் சொல்லிட்டு வெளில வராங்க. அப்போது அவங்களுக்கு கார் இருக்குது. அது இப்போ தான் நியூ மாடலாக வந்திருக்கும். ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கா இருக்குது. ஜங்கும் சரின்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் போகலாமா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க இல்லை இது சுகாவோட காரு சுகா இப்போ தான் வாங்கினா அதை சொல்கிறாங்க. ஏன் உங்கள் அண்ணா தானே கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்தது இல்லை அதான் சொல்கிறேன் ஜங்க் சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சரி ஓகே ஜிம் போகலாம் சொல்லிட்டு வேறு ஒரு பைக்கில் தான் கொண்டு போய் போகிறாங்க. பைக்கில் போயிடுறாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மார்னிங்கே பார் தான். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. மார்னிங்கே பாருக்கு வருவாங்களா ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் வருவேன் ஃபாரின்லாம் நான் கேஷுவல் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க்கும் நீ ஃபாரினில் இருந்துருக்கலாம் ஆனால் நேட்டிவ் வந்து கொரியா தானே. ஜங்க் வந்து மாதம் வச்சுருக்காங்க. ஜிம் கண்டுக்கவே இல்லை. ஜிம் பாட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கும் லைட்டாக தான் நான் ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு. சரி போகலாம் ஜங்க் சொல்கிறாங்க. சரி ஜங்க் கூட்டிட்டு போகிறாங்க. மால் போகலாமா ஷாப்பிங் என்ன பண்ணலாமா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே ஜிம் போய் ஷாப்பிங் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் நிறைய வாங்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்க ஜிம் எதுக்கு இவ்வளோ திங்ஸ் தான் வாங்குறா சொல்கிறாங்க. அதுவா எனக்கு தேவைப்படுறதா தான் வாங்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேங்க நோ ப்ராப்ளம் ஓகேவா நான் பே பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. இதுக்கு நான் பே பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒன்றும் பே பண்ண தேவையில்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒன்று பாருங்கள் என்கிட்ட இருக்கு ஓகேவா. ஜிம் தான் இப்போ கார்டை ஸ்வைப் பண்ணுறாரு. ஜங்க் பார்க்குறங்க என்னடா இப்போ மணி ஸ்பெண்ட் பண்ணுறான் சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. எல்லாமே ஜிம் அவர் பாட்டுக்கு நிறைய வாங்குறாரு. இப்போ நம்ம ஜிம் வந்து சரி ஓகே போல மாஸ்டர்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அந்த இப்போ பார்க்கிங் வராங்க. அங்கே ஒரு பையன் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஷாக்குறாங்க. சாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சாம் பார்க்குறாங்க. நீ எப்போ இங்கே வந்தா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்லிட்டு ஜிம் கொஞ்சம் பையன் கேட்குறாங்க. சொல்லி நீ இங்கே இருக்கிறாங்க அப்படி நீ வந்து ஆஸ்திரேலியா போலியா கேட்குறாங்க. அது சொல்லி ஜிம் தான் கொஞ்சம் பையன் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிம் ஏன் இப்படி கேட்குறாங்க. அது சொல்லிட்டு ஜிம் கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. ஜங்கோட்ட கொஞ்சம் குளோஸாக நடந்து வந்துருப்பாங்க. டக்குனு தள்ளி வராங்க. அது சாம் சொல்கிறாங்க. சொல்லுங்க என்ன படிச்சுக்கா கேட்குறாங்க. சாம் என்னக்கா ஜிம்மோட அப்பாவோடைய பிஸ்னஸ் பார்ட்னரோட ஃப்ரெண்டு பையன் ஓகேவா. அவங்க வந்து கொரியாவில் இருக்காங்க. மேக்ஸிமம் எப்படினாக்கா இங்கே மாறி இருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சாம் நீங்கள் என்ன பண்ணுறா ஜிம்னு கேட்குறாங்க. சாம் பார்க்குறாங்க. நான் கேட்கணும் அது அப்படி கேட்குறாங்க. நீ கொரியா வந்து அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் வந்துட்டு வந்துடுறாங்க. திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜம் கூட கொடுத்துட்டு அப்படியே சாம்பிள் ஆரம்பிச்சு கூட்டிட்டு போகிறாங்க. ரொம்ப தூரம் போகிறாங்க. அந்த பார்க்க நேரத்தில் சரி போகிறாங்க. ஜிம் தான் இப்போ சாம்பிள் ஆரம்பிச்சு கெஞ்சிட்டு இருக்காரு. பாரு அப்பா மட்டும் சொல்கிறாங்க. என்ன நடக்குது நீ எதுக்கு இங்கே வந்திருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் நடந்தா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஐம் சாரி பாரு ஜஸ்ட் ஒரு 6 months ஓகே ஆஃப்டர் நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிப்போம். அப்புறம் சரி பாரு ஜிம்மின் ரொம்ப ஸ்பாயில் பண்ணியிருக்கு ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி தெரியும் ஓகேவா பட் மன்னிச்சுக்கோ
அப்புறம் ஜிம் சொல்றாங்க, பாரு பாரு மன்னிச்சிட்டு விட்டு தெரியாம பட்டு சொல்றாங்க, பாரு நீ நம்ம எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, நீ லைக் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எடுத்து பிரதர் மாதிரி ஓகேவா சொல்றாங்க. ஏன்னா ஜிம் சாமி ஜிம்மோட கொஞ்சம் பெரிய பையன் தான். அது பாக்குறாங்க, ஐம் சாரி எனக்கு தெரியும் விட்டு பண்ண மிஸ்டேக் தான் சொல்றாங்க. ஆண்டி ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டாங்க சொல்லுங்க. ஜாங்கா சாமி சொல்றாங்க, எனக்கு தெரியும் ஓகேவா, நீ அம்மா திட்டாத ஓகேவா, நீ தப்பு எவ்வளோ சொல்றாங்க. சரி ஓகே வேணா சொல்லலாங்க, பாரு இவ்வளோ சொல்றாங்க, இவங்க நல்ல பர்சன் தான் சொல்றாங்க, நல்ல பர்சன் அவங்க ஃபேமிலி கூட ரொம்ப ஸ்வீட் சொல்றாங்க. அப்படியே அவங்க சொல்றாங்க. அதனால சொல்றாங்க ஒரு 6 மந்த் ஓகேவா அம்மாட்ட சொல்றது ப்ளீஸ் சொல்றாங்க. சரி ஓகே இந்த 6 மந்த் இங்க வரைக்கும் நான் ஒன்று பார்த்துட்டு சொல்றாங்க. ஜிம் சொல்றாங்க, அது ப்ராப்ளம் இருக்கு சொல்ல ப்ராப்ளம் சொல்றாங்க. அது பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு. என்ன சொல்றாங்க, பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஜிம் சொல்றாங்க, எப்படி அப்படி கேட்குறாங்க. அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல, பேக்ல தான் வச்சிருந்தேன் ஒன் டே, இது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலையா எனக்கு, அது வந்து அது எப்படி அப்படியே பண்ண தெரியல, அது எப்படி ரிட்டர்ன் சொல்றாங்க. இப்போ நம்ம சாம் பாக்குறாங்க, இங்க பாரு நீ ஜஸ்ட் வந்து கால் பண்ணா அங்கிள் ஜெட் வந்து கூட்டிட்டு போவாங்க சரியா, வித்தவுட் பாஸ்போர்ட் இல்லாம அப்படி சொல்லிட்டு ஜம்ப் சாம் சொல்றாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அது எனக்கும் தெரியும், ஆனால் அப்பாவுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ ஹாஸ்டலில் வந்து பாஸ்போர்ட்டை தொலைச்சிருந்தேனாக்கா அப்பாவை நான் ஈஸியாக கால் பண்ணி வச்சு நான் போயிருப்பேன். ஆனால் இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சான் பார்க்குறேன், இப்போ உனக்கு பாஸ்போர்ட் என்ன அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டேன், டோன்ட் வரி மேன், நான் அப்ளை பண்ணி தரேன் சரி சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க, எனக்கு ஃபீல் பண்ணுறதுக்காக நான் அப்ளை பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நிச்சயமாக சொல்லி நிச்சயமா ஓகேவா, நான் அப்ளை பண்ணுறேன் ஓகே, எல்லா ப்ராசஸ் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, உனக்கு ஒரு ரியல் பாஸ்போர்ட் நடத்துறேன் ஓகேவா, இப்போதைக்கு எதுவும் மென்ஷன் பண்ணுவேன் ஓகே, வெயிட் பண்ணி நான் வாங்கி தரேன் சொல்லிட்டாங்க. நிச்சயமான எந்த ப்ரூஃப் மேலே எப்படி வாங்க சொல்லிட்டாங்க. ஹே நம்ம கூட இருக்க பவருக்கு ஏதாவது விஷயமா சொல்லிட்டாங்க. நிச்சயமா முடியுமா, நிச்சயமா முடியும் ஓகேவா, நான் வாங்கி தரேன், கொஞ்சம் டேஸ் கூட வெயிட் பண்ண ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகே தேங்க்யூ ஜிம் டைட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜம்க்கு வந்து பார்த்து பாசிட்டிவ் ஆகுறாங்க. இப்போ நம்ம ஜிம் போட்டு சாமி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சாமி சேம் அதே பண்ணுறாங்க. நாட்டி பாய்ஸ் ஜிம் சாம் சொல்கிறாங்க, அப்படியா நான் நாட்டி நீ மட்டும் இல்லை ஜிம் கேட்குறாங்க. சார் ஓகே ஓகே ஹாப்பி தான் இருக்கா, ஹாப்பி தான் இருக்கா சரியா ஓகே சரி பாரு இந்த நம்பர் வச்சுக்கோ சரியா, உனக்கு எப்போனாலும் கால் பண்ண சரியா சொல்கிறாங்க. சரி இங்கே வந்து வேறு நம்பர், ஆமாம் இங்கே வந்து வேறு நம்பர் தான், இந்த நம்பருக்கு எப்போ கால் பண்ண சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ நான் போகிறேன் சொல்லிட்டேன், பாய் பாய் சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜம்க்கு ஒரு கொசம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஜம்ப் போகலாமா சொல்லிட்டு. அது யார் சொல்லிட்டாங்க, அதுவா எங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட பையன் சொல்கிறாங்க. காமிங்க அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னரோட பையன் சொல்கிறாங்க. நாங்கள் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம் சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க, எங்கே சொல்கிறாங்க யூஎஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு, இவங்க நேட்டிவ் இங்கே தான், இதுதான் அவங்களோட நேட்டிவ், அது தெரியுமா அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அவங்களுக்கு கசன் தான் அங்கே இருக்காங்க, இவங்க அப்பா இங்கே வருவாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நாங்கள் மட்டும் தான் இங்கே போக மாட்டோம், இவங்க அடிக்கடி வருவாங்க. இப்போ வந்து இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பேசுகிற ஓகே போகலாமா சொல்லிட்டாங்க. போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ஜங்கும் காரில் உட்காராங்க. 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஜிம்முக்கு இந்த காரை பார்த்துலேருந்து அவருக்கு அந்த கார் ட்ரைவ் பண்ண ஒரு ஆசை வந்துட்டே இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க, ஆண்டி எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் கூட பார்க்குறேன், என்ன பார்த்துட்டு எனக்கு அந்த காரை வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் ஆசையாக இருக்குது சொல்லி அந்த காரை பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜவ் பார்க்குறாங்க, அந்த காரை தொடக்கூடாது சொல்லிட்டாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க, அது சிவாவோட கார் ஓகேவா, சிவா யாரும் டச் பண்ணி விடவே மாட்டான், அவன் இப்போ தான் வாங்கியிருக்கான், யாருக்கும் கொடுக்க மாட்டான் அப்போ சொல்லிட்டு நம்ம ஜவ் சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஜிம் போயிட்டாங்க. இப்போ ஜம் கூட அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்குது. சிவா அப்படி கூப்பிட்றாங்க, சிவா பயிரமா சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. சரி ஓகே கேட்க வேணாம் ஒரு அவங்க கேட்டு வேணாம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இப்போ ஜிம் இந்த மாதிரி போய்ட்டு சாம் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ சாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாடல் கார் வந்துட்டு ட்ரைவ் பண்ண ஆசையாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. சாம் பார்க்குங்க அவ்வளோதானே சொல்கிறாங்க. டக்குன்னு அவர் கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், ஒரு ½ hour ஆஃப்டர் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்றுருக்கு. இப்போ நம்ம டிரைவர் பார்க்குறாங்க, மேடம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு கார் வந்து நின்றுருக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் கூட பார்க்குறாங்க, கார் ஆசை பார்க்குறாங்க. பார்த்தா சுகா வச்சிருக்கா அதே மாடல் கார், ஆனால் கலர் மட்டும் வேறையா இருக்கு. இப்போ இவங்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஹே இப்போ ஜிம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அங்கே ஒரு பாஸ் வந்துட்டு ஒரு காரோட கீயை வந்துட்டு டெலிவரி பண்ணுறாங்க. இதை வந்துட்டு ஜிம் பார்க்குன்ற பையன்ட்ட கொடுத்துருங்க சொல்லிட்டு நம்ம ஜம்குடைய வீட்டில் செக்யூரிட்டி இருப்பாங்க அவங்க கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம் வேலை வராங்க. அவங்க பாருங்க ஜிம் தம்பி உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க தேங்க்யூ ஸோ ஜிம் வாங்கிக்கிறாங்க. இப்போ இவங்களாம் பார்க்குறாங்க ஜம் கூட அப்பாவுக்கு நின்றுருக்காங்க. என்ன பாஸ் சொல்லிட்டு சுகா பார்க்குறாங்க. இதுன்னு என்னோட கார் மாடல்லே இருக்குது அப்படி அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. ஜிம் என்னது கேட்குறாங்க, அதுவா எனக்கு இந்த கார் ட்ரைவ் பண்ண ஆசை சொல்லிட்டு மாடல், ஆனால் நான் ஜெயோப்பியாங்க சொன்னாங்க இது வந்து ஷிவாவோட கார் யாருக்கும் தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷிவா பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷிவா பார்க்குறாங்க என்கிட்ட கேட்கவே இல்லை சொல்கிறாங்க. இல்லை ஜெயோப் தான் சொன்னாங்க அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோப் பார்த்து ஜெயோ கேட்குறாங்க அப்படி சொன்னே சொல்கிறாங்க. அதான உண்மை, யாரும் கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க எனக்கு வேணாம் அது வந்து அவரே வச்சுக்கிட்டும் இது எனக்கான கார் சரியா நான் போய் ட்ரைவ் பண்ணுறேன் ஜிம் போயிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்க ஜிம் இல்லை சொல்கிறாங்க. ஜிம் கேட்கவே இல்லை அவர்கிட்ட போய் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. கொஞ்ச தூரம் போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நினைச்சிருக்காங்க போல மாசம் எல்லாரும் ஒன்றா காரில் கூட்டிட்டு அவர் பாட்டுக்கு பிக்னிக் மாதிரி போயிட்டு இருக்காரு. ஒன் டே பிக்னிக் போயிட்டாரு. இப்போ ஜம் பார்க்குறவங்க என்ன சொல்லிட்டு இவரோட ஒன் டே பிக்னிக் போயிட்டாரு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி பாரு ஜம் கொஞ்சம் நான் ஒன் டே பிக்னிக் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடாரு. இப்போ ஜம் கூட பார்க்குறாங்க ஏன்ப்பா ஜிம் இப்படி தானா கேட்குறாங்க. இப்போ ஜிம் ஜம்முக்கும் ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜம் கூட பார்க்குறாங்க இருக்கட்டும் பரவாயில்ல சரியா அதிர்ப்பு என்ன இருக்குது அதுவும் தப்பு இல்லை சொல்லி ஜம் கூட அப்பா சொல்கிறாங்க. இவங்களும் சரி ஓகே சொல்கிறாங்க. அப்படி நமக்கு மேரேஜ் ஒர்க்கு அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இவங்களும் மேரேஜ் ஒர்க்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஜம்முக்கு ரெண்டு மேரேஜ் பண்ணான்னு சொல்லிட்டு ஜிம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஜாலியாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ
இப்போ நம்ம ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த கார் எடுத்து நிறைய செல்ஃபி எடுக்கிறாங்க, எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என் அம்மா சொல்லுவாங்க, நீ இந்த உலகத்துக்கு ஆசைப்பட்டா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு. சேம் பாருங்க, ஆசைப்பட்டது கிடச்சிச்சு. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அந்த ஜிம் இந்த காரை ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கார் ரிட்டர்ன் அனுப்புறாங்க ஒரு டிரைவர் வர வச்சு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, எங்கே கார் கேட்குறாங்க. அதுவே அனுப்பிட்டா சொல்கிறேன், இந்த எனக்கு ஜஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் ஆசை அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணிட்டு சொல்கிறாங்க, என் கூட வச்சுக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கறத சொல்கிறேன், எனக்கு ஜஸ்ட் என்னோட ஒரு எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்துச்சு ஓட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு விட்டு அவ்வளோதான். அதுக்கு முடிஞ்சிச்சு. சரி எனக்கு ஆசை வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டு நான் கொடுத்துட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, எனக்கு அவ்வளோதான் ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும்னு தோணுச்சு அவ்வளோதான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்க்கும் சரி ஓகே சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் சொல்லி படுத்துட்டு கேம் மொபைலில் கேம் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜிம் பார்த்துருக்காங்க. ஏன் பார்த்துட்டீங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்லுங்க. அப்போ ஜிம் கேட்குறாங்க. ஜிம் கிட்ட வராங்க. கிட்ட வந்து ஜிம் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஜிம்முக்கு சொல்கிறாங்க. அதே சரின்னு சொல்கிறாங்க. அதே சில விஷயங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சில விஷயம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதே ஐடென்டி வேறு சரியா ஜம்ப் தான். ஜிம்மில் அழகாக ரப்பன்ட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது இங்கே பாரு சொல்கிறாங்க, நீ இப்படி இருக்குது ஓகே தான், இருந்தாலும் ஒரு ஃபேமிலி இருக்க போய் விட்டுருக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி நான் அப்போ கேட்கவான்னு சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஓல்டு தாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம், ஏன் உங்கள் தாட்ஸ் எவ்வளோ ஓல்டாக இருக்குது, ரொம்ப பழமையாக சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறது என்ன சொல்லிட்டு பாருங்க, ட்ரெண்டிங்க்கு வாங்க சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இல்லைன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை ஜிம்மின், அது உனக்கு எப்படி சொல்லி வைக்கிறது, இந்த வேர்ல்டில் எவ்வளோ விஷயங்களும் சேஞ்ச் ஆகலாம் சரி, ஆனால் சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது ஓகேவா சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க, எமோஷனல் சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியும் ஓகேவா, எமோஷனோட மீனிங் என் அம்மா சொல்லியிருக்காங்க. ஓகே, எனக்கு எமோஷனல் ஒன்று இருக்காது, யார் இருக்குனாக்கா என்னோட அப்பா அம்மாட்ட மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மற்றவங்க எனக்கு எமோஷனல் இல்லை ஓகே, எனக்கு எமோஷனல் என் அப்பா அம்மாட்ட மட்டும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்குர் மாதிரிக்கு வேற யாரும் பிடிக்காதா சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸாக பிடிக்கும், ஆனால் எமோஷனாக யாரும் அட்டாச் ஆக மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம தான் ஹார்ட் ஆகும் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. ப்ளீஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க ஓகேவா. அப்படி ஜிம் அப்படி இருக்கா கொஞ்சம் ஜம்கு தரிச்சுட்டு கேம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜம் பார்க்குற எப்போ சமாதானம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிம் நம்மளும் என்ஜாய் பண்ணுறாங்க, வீட்டில் ஃபுட்டு குக் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாரு, இல்லைன்னா பேசுகிறாரு, ஃபன் பண்ணுறாரு, நல்லா தான் இருக்குது. இப்போ ஃபைனல் ஜம் கூட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. எங்கேப்பா அவங்க ஃபேன்ஸ் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மை கூட்டு வந்து காமிக்கிறாங்க. ஜிம்மு பார்த்து அவங்களுக்கு அவ்வளோதான், அப்படியே கண்ணில் டேஸ் வந்துடுது. ஜெவோ ஜின்னு கூப்பிட்டு இவங்க அழல ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க ஹலோ ஃப்ரெண்ட் ஹலோ கிராண்ட் தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஹலோப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் 6 பேரையும் பார்த்து பிளஸிங்ஸ் வாங்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணிங்க சொல்கிறாங்க. இப்போ ஜம்க்கு வேடாக இருக்குது, இதெல்லாம் தெரியுமா சொல்லிட்டு ஜிம் அவங்க வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. எப்போ ஹாப்பி இருப்பாங்க சொல்கிறாங்க. ஓகே ஜிம் சொல்கிறாங்க. நண்பா நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறீங்க ஜிம் சொல்கிறாங்க. உங்கள் கிராண்ட் பார்க்குறாங்க. உன்னை விட அவள் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் என்ன ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறீங்க, ஐ லைக் யூ சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் யூ லைக் மீ, ஆமாம் எஸ் ஐ லைக் யூ ஜிம் சொல்கிறாங்க. ஐ லைக் யூ போத் அப்படி ஜிம் தான் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஹாப்பியாக தான் இருக்குது. சரி ஓகே, உன்னோட அம்மா எப்படி இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, உன்னோட அப்பா அம்மா நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கையில் ஒரு டேப் வச்சுருப்பாரு, கரெக்டாக அது வீடியோ கால் வருது. ஜிம் தாங்க 1 செகண்ட்ஸ் ஜிம் தான் வந்துட்டு ஃபோன் வந்துட்டு பிக் பண்ணுறாங்க. பிக் பண்ணிட்டு வெளியே போயிடாரு. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து தெரியக்கூடாது. ஜிம் போட்டு ஒரு கார்டன் நின்றுருக்காங்க. ஹலோம்மா சொல்கிறாங்க. ஜிம் பேசிட்டுருக்காங்க. ஜிம் அம்மா பார்க்குறேன். ஜிம்ப்பா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், பேச வந்து பார்க்கவா சொல்கிறாங்க. அச்சோம்மா நானே வரேம்மா, கொஞ்சம் டைம் தாங்களா சொல்கிறாங்க. அப்படியா ஒரு 6 மந்த் வந்து லீவ் எடுக்கூட காலேஜுக்கு ஓகேவா, நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டடீஸ் அதுக்கப்புறம் வரவா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி மிஸ் சொல்லிட்டாங்க. நானும் மிஸ் பண்ணுறேன் ஜிம் சொல்லிட்டு நம்ம அவங்க பேரண்ட்ஸ்ட்டு பேசிட்டு போனால் கட் பண்ணிடுறாரு. இப்படி தான் பேஸ் போயிட்டுருக்கு. மேரேஜ் வரைக்கும் கிராண்டாக போயிட்டுருக்கு. ஜிம்க்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, சும்மா அப்படி யாரும் ஃபன் பண்ணிட்டுருக்காரு அவ்வளோதான். இப்போ எல்லாருக்கும் மேரேஜ் நடக்குது. ஜிம் ஜாயின் போய் மேரேஜ் கிராண்ட் வெட்டிங்காக நடந்துட்டுருக்கு. ஜிம் மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்கன்னா அவர் வந்து ரொம்ப இது பிடிக்கல. எனக்கு அவங்க அப்பா அம்மா பார்க்குற பசங்களோட மேரேஜ் பண்ணுறது அவருக்கு ஹாப்பியாக இருப்பார். இதெல்லாம் அவருக்கு ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு விஷயம் தான். இப்போ ஜம் பார்க்குறாங்க. வெட்டிங் நைட் அரேஞ்ச் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்முக்கு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு இது ஃப்ளவர்ஸில் பார்க்க பிடிக்கல, எடுத்துட்டீங்களா கேட்குறாங்க. என்னதுக்கு, ஆமாம் எனக்கு பிடிக்க எடுங்க, அதை தூக்கணும் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. இல்லை இது நம்மளோட வெட்டிங் எடுத்து சொல்கிறாங்க. அங்கே பாருங்க இது வந்து பெரிய விஷயம் ஓகேவா, எடுத்துருங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. அப்படிலாம் எடுக்க முடியாது. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு அது வெட்டிங் எடுத்து சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பேசுறீங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜம்மு சொல்லி புஷ் பண்ணுறாங்க. அங்கே பாருங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு இன்னைக்கு ஓகேவாகவே இல்லை, எனக்கு மைண்டில் அப்செட்டாக இருக்குது ப்ளீஸ் சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ளீஸ் சொல்கிறாங்க. இல்லை ஜம் ஓகே எனக்கு வந்து மைண்ட் அப்செட்டாக இருக்குது. ஓகே எனக்கு என் அப்பா அம்மா திறமை பண்ணிட்டு எனக்கு மாறிக்குது. ரியல் இல்லை எனக்கு தெரியும், ஃபேக்காக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜம்போட ஜிம்முக்கான லைட்டாக டேஸ் தான் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஜம்ப் அது என்ன சொல்கிறாங்க. எனக்கு இன்னைக்கு ஹாப்பியாகவே இல்லை அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் ஜம்ப் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரியல் மேரேஜ்ன்றாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. அப்படி இல்லை ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு இன்னைக்கு வேண்டாம் ப்ளீஸ் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. ப்ளீஸ் வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் ப்ளீஸ் சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ ஜிம் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டு படுத்துக்கிறாங்க அமைதியாக. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு வந்துட்டு இப்போ அவங்க அப்பா அம்மா அவ்வளோ பிடிக்குமா சொல்லி பார்த்துருக்காங்க. சரி சொல்லிட்டு ஜம்ப்பும் ஏன் சொல்கிறாங்க. அங்கே வாசல் டேப் பண்ணி தராங்க. ஜிம் பார்க்குறோம் அப்படி ஜிம் தான் தள்ளி போய்க்கிறாங்க. ஜம் கஷ்டமாக இருக்குது. ஏன் ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை இன்னைக்கு வேண்டாம் ஜிம் தள்ளியே இருக்காரு, இல்லை ஜஸ்ட் நாங்கள் டேப் பண்ணி தரேன். இல்லை வேண்டாம் ஜிம் தள்ளி போயிடறாங்க. ஜம்ப்பு சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க.
இப்போ அப்படி ஒரு 1 வீக் போகுதுடா. 1 வீக் வந்து மேரேஜ் அந்த மேரேஜ் முடிச்சுட்டு 1 வீக் லீவ் எனக்கு ஜிம்முக்கு இப்போ எக்ஸாம் லீவ்லாம் வந்துருக்கும். அந்த எக்ஸாம் லீவ் வந்துட்டு முடிச்சுட்டா திரும்ப ஜிம்முக்கு போய் அவருக்கு மேரேஜ் லீவ் எடுத்துருப்பாரு. மேரேஜ் லீவ் எடுத்து முடிச்சுட்டா ஜிம்முக்கு ரிட்டன் காலேஜுக்கு போகிறாங்க. பேக் டு நார்மலாக அவங்க காலேஜ் போகிறாங்க. இப்போ ஜிம் பார்த்தா காலேஜுக்கு போயிட்டு அப்ஸ்டாகவே இருக்காங்க. இவங்க ஜிம் ஃபிக்ஸாக பார்க்குறது என்னடா ஜஸ்ட் நார்மல் ஒரு ஃபேக் மேரேஜ் என்ன விட்டு சரியா எதுக்கு ஒர்க் பண்ணுற சொல்கிறாங்க. இல்லை அது சொல்லிட்டு ஜிம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் மிஸ் ஓகே சொல்லிட்டு ஜிம் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க ஜிம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜம் கூட பார்க்குறாங்க ஜிம் சொல்கிறாங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க இப்போ ரொம்ப ஓல்டாக இருக்க சொல்கிறாங்க. அது ஆன்ட்டி அப்பா அம்மாவுக்கு திரும்ப இது பண்ண முடியாது. என்ன தப்பான அப்பா அம்மா சொல்லிட்டு நான் வந்துட்டு சரி ஓகே இப்போ ஒன்றும் பார்த்து தான் சொல்லுவாங்க. ஆனால் இதனால சொல்ல முடியாமல் போச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க எனக்கு அம்மா அப்பா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கு பிடிக்காது அவங்க பேரண்ட்ஸ். அது என் அப்பா அம்மா ரொம்ப விஷயம் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜம் கூட பார்க்குறாங்க சரி பண்ணி புரியுது. நீ கொஞ்சம் டேஸ் பண்ண சொல்லல சரியா சொல்கிறாங்க. நானும் சொல்லணும் ட்ரை பண்ணுறேன். எப்படா சொல்கிறது எனக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும் தெரியல ஜிம் சொல்கிறாங்க. ரஜினி மேரேஜ் சொல்ல போகிறது அவர் எஸ்கேப் ஆகி போகிறதா சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம அங்கிள் பார்க்குறது ஒன்றும் இல்லை சரியாட சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் நம்ம டே சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜிம்மும் போயிடுது. நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் நீங்கள் ஜிம்மில் இவ்வளோ காரியமாக இருக்கீங்க எதுக்காக ஜிம்முக்கு 5 ரூபா ப்ரிப்பேர் பண்ணி தரீங்க நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம் போகலாம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க சொல்லுங்க ஆண்டி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அது சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க எனக்கு அவன் சொல்கிறாங்க அவன் வீட்டோட பையனா சொல்கிறாங்க. வீட்டோட பையனா புரியலையே சொல்கிறாங்க. அவன் வீட்டோட பையனா தம்பி சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க என்ன தம்பி நான் சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அவன் வேறு யாரும் இதுக்கப்புறம் சொல்கிறேன் எங்களோட அத்தை பையன் சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க ஆமாம் இப்போ அத்தை இருக்காங்க எங்கள் அத்தையோட பையனா அவன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் நம்பிச்சு நான் கேட்குறாங்க. ஆமாண்டா அவன் சொல்கிறாங்க. ஆண்டி எது சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் அங்கிள் இருக்காங்க அவங்க தங்கச்சியோட பையனா அவன் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு ஒரு உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி ஒரு பர்சன் அதாவது நம்ம அங்கிள் கூட தங்கச்சி இருக்காங்க சொல்கிறாங்க. நாங்கள் வரைக்கும் சொல்கிறாங்க கேள்விப்படுவீங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. அதை சொல்லுங்க சுச்சுவேஷன் இல்லை ஓகே அந்த விஷயம் நாங்கள் சொல்லலை. அவங்களோட இவங்க வந்துட்டு நம்பிச்சுட்டு அத்தை பையன் தான் ஜிம்மின் எப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டி சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. உங்கள் அத்தை பையனாக்கா ஏன் ஜிம்முக்கு தெரியல இவங்க யாரையும் கேட்குறாங்க. ஜிம் வந்து யாரும் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க நார்மலாக ஒரு ஆண்டின்னு கூப்பிட்றானா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோடாமல் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லுங்க ஆண்டி சொல்கிறாங்க. அது சொல்லி தப்புனால நடந்துச்சு சொல்கிறாங்க. தப்பா புரியலையே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே நான் சொல்கிறாங்க என்னென்னு கேட்குறாங்க. இப்போ நான் நம்பிட்டு நான் ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல போகிறேன். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்போ நம்ஜனுக்கு ஒரு 11 இயர்ஸ் இப்போ 16 வயசு தான். இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு நம்ஜும் ஷுகா ஆண்டி எப்படி சொல்கிறாங்க. இப்போ உங்களோட வராங்க ஆண்டி எப்படி சொல்கிறாங்க இந்தாங்க சொல்கிறாங்க. இப்போ நிறைய கிஃப்ட் வேணா கொடுங்க பர்சன் பார்க்குறாங்க. அங்கே லூனா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் பார்க்குறாங்க என்ன கிளாரா சொல்கிறாங்க. நீ ஏன் அப்படி இருக்க நீ எதுக்காக அப்படி குழந்தை ஸ்பாயில் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் எப்படி பண்ணேன் சொல்கிறாங்க. எதுக்கு கிஃப்ட் ஆனது நீ எப்போதும் குழந்தை கேட்கல ஒன்று வாங்கி கொடுத்துறேன். உங்களுக்கு கஷ்டம் என்ன தெரிய மாட்டேது தெரியுமா எல்லாமே அதுவும் சம்டைம்ஸ் என்ன கேட்குறேன் கிஃப்ட் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் கேட்குறாங்க. நான் முடியாது சொன்னாக்கா நீங்கள் இப்போ நீ வாங்கி தரலாம் என்ன எங்கள் ஆண்டி இருக்காங்க சொல்கிறாங்க. எதுக்காக இருந்தாலும் குழந்தைங்க வந்து ஸ்பாயில் பண்ணுற சொல்கிறாங்க. ஏன்டி நான் வாங்கி தரக்கூடாது ஏன்னா அண்ணன் பசங்களுக்கு சொல்கிறாங்க. உங்கள் பார் வாங்கி தர அதுக்குன்னு இவ்வளோ அவனுக்கு மணி வந்துட்டு நிறையா இருக்குதா நீ பாட்டுக்கிட்ட எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அவனுக்கு மணியோட வேல்யூ தெரியுது அப்படி சொல்லிட்டு ஒரு சொல்கிறாங்க. என்னாச்சும் உனக்கு நெகட்டிவ் டிஃப்ரெண்டாக பேசுகிறான்னு சொல்கிறாங்க. உண்மையே உனக்கு வந்து குழந்தைங்க எப்படி வளர்க்கும் தெரியல சரி எனக்கு உனக்கு ஒரு குழந்தை இல்லையா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி டக்குனு அவங்க ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. என்ன சொன்னா கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு சிஸ்டர் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில போயிடுறாங்க. இப்போ நஞ்சும் சுகர் இப்போ திரும்பி பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போ நன்றி பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் என்ன சொல்றீங்க ஆண்டியை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் கரெக்டாக விளையாண்டுறாங்க. என்னாச்சும்மா என்ன லூனா கண்ணில் டேஸில் போயிட்டுருக்கா நன்றி நம்ம சொல்லி கூப்பிட்றாங்க. நன்றி பார்க்குறாங்க சொல்லிட்டு என்ன சொல்லி கேட்குறாங்க. மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சு நான் மறக்கவே நடந்து சொல்லிடுறாங்க. இப்போ பார்க்குறாங்க இங்கே பார் மக்களாரா நீ இப்போ எவ்வளோக்கு என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. ஆண்டி நான் வந்து இன்டென்ஷனாக சொல்ல ஆண்டி நான் ஜஸ்ட்டு டங்கு ஸ்லிப் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஓ நிஜமாவே நீ இப்படி தான் சொன்னியா கேட்குறாங்க. என் பொண்ணை பார்த்து உனக்கு அப்படி சொல்ல மனசு வருதா அப்படி கேட்குறாங்க. நீ இந்த வீட்டுக்கு வர ரீசன் என் பொண்ணு தானே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆண்டி நான் வேணும்னு சொல்ல ஆண்டி சொல்லிட்டு அவங்க டக்குன்னு அவங்க வெளியே போகிறாங்க. எனக்கு ஆப்போசிட் வீட்டு தான். இப்போ போய்ட்டு இந்த வீட்டு டோர் ஆஃப் பண்ணுறாங்க. வீட்டு டோர் ஓப்பன் ஆக மாட்டேது. அவங்க உள்ளே பயங்கரமாக பர்சன் ஆடுறாங்க. அங்கே பாருங்க வேணும்னு சொல்லமா அங்கே பாருங்க தெரியாம மாட்டேன் சொல்லிட்டு இந்த பாடி ஓப்பன் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி மாட்டாங்க. இந்த பக்கம் அவங்க ரொம்ப கஷ்டமாயிடுது. ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க தேம்பி எழுதிட்டு இருக்காங்க. என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. ரொம்ப தேம்பி அழுறாங்க. இதுவரைக்கும் என்னை பார்த்து மற்றவங்களாம் கேட்டிருக்காங்க. எனக்கு கஷ்டமாகவே இருந்ததில்ல. முதல் தடவை என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நான் யார் வந்துட்டு ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறதோ அவங்களே இந்த வருஷத்தை பார்த்து கேட்குறாங்கல்ல அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழுறாங்க. இப்போ அந்த பக்கம் உங்களுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப அழுறாங்க. எனக்கு நம்பியோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ஓகேவா. இப்போ நம்பி பார்க்குற கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க ரொம்ப அழுறாங்க. அவங்களுக்கு தாங்கிக்க முடியல. இந்த பொண்ணு பாரு இந்த பொண்ணு லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். என் பொண்ணு இந்த பொண்ணுக்கு ஒரு லைஃபே கொடுத்தா எவ்வளோ அழகான ஃபேமிலி கொடுத்தா. ஆனால் இந்த பொண்ணுக்கு என் பொண்ணு மேலே இப்படி ஒரு இதாக சொல்கிறவங்க
அவங்களால ஏற்றுக்க முடியல. என் பொண்ணு அப்படி அவங்களை ஹார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இப்போ ஒரு சுகா பாக்குறேங்க. அம்மாவுக்கு பாருங்க அழகாக சொல்றாங்க. ஏன் உன் அம்மா அப்படி நடந்துட்டா சொல்றாங்க. இந்த கிஃப்ட் எல்லாம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு எப்போ உங்க ஆன்டி தானே வாங்கி தருவாங்கன்னா இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம நன்றி சொல்றாங்க, அது சொல்றாங்க, சொல்றாங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் கிளாரா வந்து ரொம்ப நேரம் தட்டி பார்த்துட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அந்த பக்கம் வராங்க வந்து ரொம்ப ஆயிடுறாங்க. ஆண்டிக்கு பாருங்க நான் வேணும்னு சொல்ல ஆண்டி சட்டு நீட்டு பண்ணி இப்படி பண்ணி கேட்டிருக்காங்க. அவங்க சோஃபால உட்காந்துருக்காங்க கிராண்ட் பேரண்ட்ஸ். நான் வேணும்னு சொல்ல ஆண்டி அவள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவள் ஹார்ட் பண்ண சொல்றாங்க. நீ தரமா ஹார்ட் பண்ணியிருக்க உன் மனசுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ எத்தனை நாள் யோசிச்சு இந்த மாதிரி ஹார்ட் பண்ணு சொல்றாங்க. ஆண்டி சத்தியமா அப்படி இல்லை ஆண்டி அவங்க குழந்தைக்கு நிறைய சொல்றாங்க. ஏன் அவங்க அண்ணன் பசங்க வாங்கி கொடுத்து தப்பா அப்படின்னு வாங்கிட்டு இருக்கா சொல்றாங்க. இல்லை நிறைய டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அவங்க ஸ்பாயில் பண்றாங்க அதை சொல்றாங்க. ஏமா அவ மணி வாங்கி தர உங்களோட மணி அந்த வாங்கி தரா நான் அவ ஏன் பண்றா வாங்கி தரா இது உனக்கு என்னமா கஷ்டம். ஏன் அவங்க அண்ணன் பசங்களை அவளுக்கு வச்சிருக்க லவ் வந்துட்டு உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படி கேட்குறாங்க. அப்படி இல்லை ஆண்டியே சொல்றாங்க. இப்போ நம்ம நம்பி பாக்குறோம்மா ஏமா அப்படி பண்ணீங்க இங்க பாருங்க சொல்லி கிஃப்ட் ஓப்பன் காமிக்கிறாங்க. அது புக்ஸ் தான். நம்ம நம்பி ரொம்ப பாக்குறாங்க. நம்பி சொல்றாங்க அம்மா எனக்கு வந்துட்டு இந்த புக்ஸ் வந்து ஆண்டி கேட்டு நம்ம ரொம்ப டேஸ்க்கு முன்னாடி ஆண்டி சொன்னாங்க நீங்க அந்த டைம் நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்துறாங்க எக்ஸாம்ல உங்களுக்கு வாங்கி தரேன் கிஃப்டா வாங்கி தரேன் சொல்லி சொன்னாங்க. சரியானாக்கா ஆண்டி சொல்லுவாங்க எதுவுமே ஈஸியாக கிடைச்சா அது ஈஸியாக கிடைச்சிட்டாங்க அது வேலையை தெரியாது காமிச்சிடும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி சொன்னாங்கம்மா. அந்த விஷயம் வந்தால் கண்டிப்பாக நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுவேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணுவேன். அப்போ எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும்போது எனக்கு வாங்கி தாங்க சொல்லிட்டு சொன்னேன். அதே மாதிரி எத்தனை ரேங்க் கார்டு வந்துச்சு ஆண்டி நான் பார்த்தோம் நைட்டு பார்த்தோம்ல நான் காமிச்சிடுவாங்க எல்லாருக்கிட்டையும். அதுக்காக கிஃப்ட் தான் இது ஆண்டி எடுத்து கொடுத்தாங்க. ரிவார்டு தரதா சொன்னாங்க. நல்லா படிச்சேனாக்கா எனக்கு ரிவார்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்கம்மா. அது ரிவார்டு தான் இது இவங்க நம்பி சொல்றாங்க. இப்போ நம்பி ரொம்ப குமாருக்கு என்ன சொல்றேன் 1 month பிஃபோர் நான் கேட்டேன் ஆண்டிக்கிட்ட. ஒன் டைம் நாங்கள் வெளியே ஷாப்பிங் போனோம். அப்போ நான் கேட்டேன் ஒரு ஸ்டேஷனரி போனப்போ புக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டேன். அந்த புக்ஸ் ரேட் ரொம்ப ஹை எனக்கே தெரியும். அப்போ ஆண்டி சொன்னாங்க இந்த புக்ஸை நீ கண்டிப்பாக உனக்கு நான் வந்து ஈஸியாக வாங்கி தர மாட்டேன் எனக்கு உனக்கு வேல்யூ தரும் இல்லையா அப்போ நீங்கள் நல்லா படி நல்லா ஸ்கோர் பண்ணேன் இந்த எக்ஸாம்னாக்கா உனக்கு ரிவார்டாக நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்கம்மா. அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்றாங்க. 1 month அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் படிச்சு எனக்கு ஆண்டி வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பி சொல்றாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறேங்க அம்மா நான் ஸ்போர்ட்ஸ் நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஆண்டிக்கு தெரியுமா அந்த ரீசனால் தான் எனக்கு இது வேணும் நான் கேட்டேன். அப்போ ஆண்டி சொன்னாங்க நீ ஸ்போர்ட்ஸ் நல்லா பிளேயராக வந்துட்டு ப்ளே பண்ணும் உனக்கு செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் வந்தால் கூட பரவாயில்ல வின் பண்ணாக்கா வாங்கி தரேன்னு சொன்னாங்கம்மா. நான் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு நீ அந்த ரீசன் தாம்மா எனக்கு இந்த கிஃப்ட் ஆண்டி வாங்கி கொடுத்தாங்க சொல்லிட்டே சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு தெரியல எனக்கு நல்லா ஆக்டிங் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் ட்ராமா இப்போ ஆனுவல் டே வந்துச்சு அந்த ட்ராமாவில் ஆக்டிங் பண்ணேன் அது கிடச்சது தாம்மா எனக்கு அதுக்கான ரிவார்ட் தாம்மா ஆண்டி வாங்கி கொடுத்தாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கூட அம்மாவுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. அம்மா ஆண்டிக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி தருவாங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ரீசன் இருக்குமா நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி அதுக்கு நாங்கள் அவங்க சொல்லி நாங்கள் விஷயத்தை பண்ணதான் அதை வாங்கி தருவாங்க சரியா எனக்கு அப்போ தான் அதோட வேல்யூ தெரியும்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்தா கூட அது மீனிங் சொல்லுவாங்க சரியா. நீங்கள் எங்கே ஒரு பண்ணீங்க அது மட்டும் ஆண்டி எங்க ரொம்ப லவ் கேர் வச்சிருக்காங்கம்மா நீங்கள் எப்படி பேசுனீங்க அது உங்கள் மேலே ரொம்ப லவ் கேர் வச்சிருக்காங்க நீ தானே சொல்லுவீங்க உங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்கம்மா உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க தானே அப்படின்னு சொல்லி நம்பி சொல்கிறாங்க. ஈவன் நீங்கள் ஃபேமிலிக்கோட ரீசன் ஆண்டி தானே சொல்கிறாங்க. இப்போ நம்பி நம்ம கொஞ்ச நேரம் கதை சொல்கிறேன் தெரியும் ஓகேவா உங்கள் பாஸ்ட் இப்படிலாம் நடந்துச்சு நீங்கள் எப்படி வீட்டுக்கு வந்தீங்க நீங்கள் எப்படி அப்பாவை மேரேஜ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி பண்ணணும் இதெல்லாமே எனக்கு தெரியும் ஓகேவா. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏமா ஆண்டி அப்படி ஹார்ட் பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் எங்கள் ஆண்டி தானே எங்களை ஸ்பாயில் பண்ண உங்களுக்கு என்ன ஆசை கேட்குறாங்க நம்பியும் சொல்கிறாங்க உண்மையாக கேட்குறாங்க எங்கள் ஆண்டி தானே அவங்க எப்போ எங்களை அதிகமாக எங்களை ஹோல்டு பண்ணது அவங்க தானே எங்களுக்கு வளர்த்ததுக்கு அவங்க தானே அவங்க நாங்கள் பிறந்தப்போ அதிகமாக தூக்கி வச்சது எங்களுக்கு எல்லாமே பண்ணது அவங்க தானே ஏன் அவங்க ரைட் சொல்லி ஆசைட்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க முன்னாடி அப்படி இல்லை நம்பியும் நான் தெரியாமல் சொல்கிறேன் நம்பியும் நம்ம சொல்கிறாங்க நான் நினச்சி நீங்கள் ரொம்ப என்ன சொல்லிட்டு தெரியுமா ஆனால் நீங்கள் எப்படி ஒரு வருஷம் சொல்லிட்டீங்க இந்த ஆண்டி கிட்ட நம்பியும் ரொம்ப அழகாங்க நம்பியும் ஜெவ போயிட்டு நம்பியும் ரூபா டே உங்களுக்கு ரொம்ப அழகாங்க. இப்போ அவங்க ஒரு பையன் வந்துட்டு எஞ்சி வரான் அப்போ தூக்கத்தில் வந்துட்டு அம்மா எஞ்சி வரான் பார்த்து அந்த பையனுக்கு 3 years இருக்கும். இப்போ நம்பிரம் பார்க்குறாங்க நம்பிரம் பாருங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ ஒரு பையன் எழுதிருக்கான் அவங்க பார்க்குறாங்க அம்மா என்னாச்சு அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க உங்கள் பையனை தூக்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பையனை தூக்குறாங்க குக்கி ஒன்றும் சொல்கிறாங்க. இவங்க 4 பசங்க இருக்காங்க ஓகே இவங்க ஜீவனோட பசங்க ஜீவனுக்கு வந்து மொத்தம் 4 பசங்க நம்பியும் சுகா டே ஜங்கு குக்கி 4 பசங்க நம்பி அந்த ஜீவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க பேர் லூனா ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன் ரொம்ப ஸ்வீட்டு கைண்ட் ஹார்ட்டடு பிரில்லியண்டான ஒரு கேர்ள் ஓகேவா. அவங்க வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் போர்டிங் டைரக்டர் அப்புறம் வந்துட்டு நிறைய ஃபீல்டில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ டேலண்டான பர்சன் மல்டி டேலண்டட் பர்சன் அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கேஷுவலாக பழகுவாங்க அப்படி ஒரு பர்சன் அதுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி. இப்போ நம்ம அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான கிளாரான்ற ஒரு பொண்ணு அவங்களோட பிரதருக்கே மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க எனக்கு அவங்க வந்துட்டு பேரண்ட்ஸ்லாம் வளர்ந்தவங்க அவங்க ஸ்டெப் மாம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு வயசான பர்சனுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணி அவங்களோட பிரதருக்கே மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்க.
கூட்டிட்டு வந்து இந்த லைஃப் இந்த ஃபேமிலியில் வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ரொம்ப அழகான லைஃப் கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம கிளாரா இருக்க யார் தெரியுமா, நம்ம ஜங்கோட அம்மாடா. ஓகேவா, இப்போ அவங்க ரொம்ப அழகாங்க. கடவுளே நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் எப்படி பேசுவேன், எனக்கு ஏன் இப்படி சொன்ன வேர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாங்க. எனக்கு லூனாக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு 4 years இருக்கும். ஸ்டில் அவங்களுக்கு ஒரு பேபி பிறக்கவே இல்லை. நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அது கஷ்டமாக தெரிஞ்சதில்லை. அவங்க அப்படியே கேட்டுருப்பாங்க, நம்மளுக்கு எப்போ கடவுள் கொடுக்குறாங்க அப்போ தான். அது தெரியும் என்ன பசங்க இருக்காங்களோ சொல்லி அவங்க பார்த்து கொஞ்சம் நமக்கு பெரிய கஷ்டமே தெரியல. அது ஒன் டே பிறக்கும்னு சொல்லி விட்டுருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்க கேட்குறது அவங்களுக்கு எனக்கு வேணும், உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த பொண்ணை எல்லாரும் காலேஜ் எப்படி பண்ணியிருப்பாங்க, ஆனால் இவங்க மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பாரு மற்றவங்களை பற்றி எப்படி பார்க்குறாங்கன்னு யோசிக்காது. சரியா உனக்கு பிடிச்ச மாதிரி இரு சொல்லிட்டு நம்ம கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கூடவே வச்சிருப்பாங்க. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை அழகாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. லைக் ஒரு சிஸ்டர் மாதிரி ரொம்ப அழகாக கேர் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக பார்த்துருப்பாங்க. இவன் ஜோனுக்கு மேரேஜ் பண்ணி விருப்பம் இருக்காது அந்த டைமில். அதனால அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க சிஸ்டர் மேலே அவ்வளோ நல்லா அவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே என் சிஸ்டர் இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. மேரேஜ் பண்ணிக்க இவங்களை கண்டிப்பாக ஒரு நல்ல ஒய்ஃபாக இருப்பா, நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல டேரக்டர் லவாக இருப்பா, நம்ம ஃபேமிலிக்கு கிடைக்கிற பொக்கிஷமாக இருப்பா, நீங்கள் ப்ளீஸ் மேரேஜ் பண்ணுங்க எனக்காக சொல்லுவாங்க. ஹார்ட் எது மேரேஜ் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு ப்ளீஸ் பண்ணி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜோன் வந்து மேரேஜ் பண்ணிப்பாரு. இவங்களை மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துருப்பாங்க அந்த வீட்டுக்கு. அதை நினச்சி பார்க்குறாங்க. இந்த ஒரு டைமில் மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தா. அதுக்கப்புறம் எனக்கு லூனா வந்து ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிப்பாங்க. கிளாரா வந்து முன்னாடி மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஏன்னா கிளாராக்கு வந்துட்டு ஏஜ் அதிகம் தான். ஓகே லூனா கம்பேர் பண்ணி கிளாராக்கு ஏஜ் அதிகம் தான். அவங்க வந்துட்டு வில்லேஜ்லேருந்து வந்து இங்கே படிக்கிறதுக்காக தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வந்திருப்பாங்க. ரொம்ப வருஷமாக படிக்காமல் இருந்ததுக்கு ஒரு படிக்கிற ஒரு சான்ஸ் கிடைச்சி தான் அவங்க வந்துட்டு படிச்சிருப்பாங்க. அந்த ரீசன் இவங்க 2 பேர் கேஜிக்கு அப்படி இருக்குது. எனக்கு லூனாக்கு ஒரு எங்கேஜ் தான். ஓகேவா, நம்ம கிளாராக்கு தான் கொஞ்சம் ஏஜ் அதிகம். அதனால அவங்க அண்ணாவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க ஏஜ்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ல எது கேஜி சொல்லிட்டு ஈக்குவல வாடி போடின்னு பேசிப்பாங்க. என்னன்னாலும் வாங்கி தருவாங்க. எது வாங்க 2 வாங்குவாங்க. ஒரு பேக் அழகாக கூட 2ஆவது மட்டும் வாங்குவாங்க. 1ஆவது வாங்க மாட்டாங்க. எனக்கு அவளுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாரு அப்படி விட்டு கொடுத்துருப்பாங்க. அதான் அவங்களோட கேரக்டர். அப்படிலாம் பார்த்து வளர்ந்த ஒரு பர்சன் தான். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க லூனா. அப்போ அவங்க நினச்சி பார்க்கணும். கரண்ட்லி நினச்சி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இப்படிலாம் பண்ண ஒரு பர்சனை ஹார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நைட்டு தான் ஆகுது. அந்த டே ஃபுல்லாகவும் இந்த குழந்தைங்க யாரும் முன்னாடி பேச மாட்டேன்றாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் ஒரு கால் கிராண்ட் பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, நான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க சொல்லி என்ன சொல்கிறாங்க, அண்ணாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் இப்படி விஷயம் நடந்து சொல்லிட்டு அண்ணாவுக்கு தெரியக்கூடாது சொல்கிறாங்க. என்ன மாதம் இருக்கு ஆமாம் எனக்கு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். சரியா என்னோட வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அண்ணா என்னோட பேரண்ட்ஸ் வந்து நல்லா பார்த்துப்பாங்க. நீ இந்த வீட்டில் வந்து ஒரு பிரின்சஸ் மாதிரி இருப்பா சொன்னால் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ப்ராமிஸ் பண்ணி என்னோட ப்ராமிஸ் அப்புறம் பிரேக் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன் அண்ணாவுக்கு தெரியக்கூடாது. அண்ணா எந்த எந்த ப்ளவுச்சர் உங்களுக்கு தெரியும் சொல்கிறேன். எனக்கு மிஸ் ஜோனுக்கு அவங்க தங்க செல்லுனால உயிர். அவங்க சொல்ல என்னாலும் பண்ணுவாங்க. அந்த ரீசனால அவங்க தெரிஞ்சவங்க ரொம்ப ஹார்ட் ஆயிடுவாங்க. ப்ளீஸ் அம்மா சொல்லிட்டு நம்ம அருணா சொல்லவும் இப்போ அவங்களும் ஓகேம்மா நீங்கள் சொல்லுங்க எதை படாமல் இருக்கும் ஞாபகம் வச்சு கொண்டு தான் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் கூப்பிட்றாங்க. நம்ஜும் சுகா டே அப்படி கூப்பிட்றாங்க. கிட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க இங்கே நடந்தது தெரியக்கூடாதாங்க. உள்ள அப்பாவுக்கு சரியா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க தெரியக்கூடாது. ஓகேவா, இது விட ஆண்டியோட விஷயம் அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவங்க ஆண்டியை சொன்னாங்க. ஓகேவா, அவங்க சொன்னாங்க இப்படி சொல்லி சரியா சொல்கிறாங்க. அவங்களும் சரி ஓகே நான் ஆண்டிக்கு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்ல மாட்டுறாங்க. இப்போ ஜங்கல் அப்பா ஆகிட்டு வரேன் வந்து பார்க்குறாங்க. என்னம்மா என்ன சாப்பிட சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறேன் என்ன செய்ய ஒரு மாதிரி சொல்கிறாங்க. நம்ஜும் சுகா டே அது ஓகே கிட்ட வாங்க சொல்கிறாங்க. கிட்ட போகிறாங்க. எங்கள் குக்கி சொல்கிறாங்க. குக்கி தூங்கி தான் சொல்கிறாங்க. சார் அப்படியே சார் ஓகே நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கும்ப்பா சொல்கிறாங்க. ஏன்னாச்சு ஏன் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு 2 days ஆஃப்டர் தான் அவர் வீட்டுக்கு வராது. எனக்கு அவர் ஒர்க் விஷயம் போயிருப்பாரு. என்னாச்சு எனக்கு குழந்தைங்க ஓகே தான் சொல்கிறாங்க. ஓகே தான் சொல்கிறாங்க. ஏன்னாச்சு குழந்தை டெல்லாக இருக்குது அப்படிலாம் இல்லை பார்த்துட்டு 3 பேருமே அவங்க அப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்று சொல்கிறாங்க ஓகே சொல்லிட்டு சரி ஓகே எங்கள் ஆண்டி வர வீட்டுக்கு சொல்கிறாங்க. எனக்கு இல்லைப்பா ஆண்டி வர சொல்கிறாங்க. வரலையா சொல்கிறாங்க. டின்னருக்கு வருவாளையே சொல்கிறாங்க. இப்போ நம்பியோட அம்மா பார்க்குறாங்க. நம்பியோட கண்ணு பார்க்குறேன். இல்லைப்பா அவள் அங்கேயே சாப்பிட்றா சொல்கிறாங்க. அங்கேயே வாமா அவள் வந்து அங்கேயே சாப்பிட்றா அங்கேயே சமைச்சிட்டா போல அவள் பார்க்க கூட அங்கேயே சாப்பிடுப்பா சரியா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அப்படி சொல்லிட்டு பார்க்க ஜோன் விட்டுறாரு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுக்கு நான் போயிட்டு என் சிஸ்டர் பார்த்து சொல்லிட்டு போகிறாரு அந்த வீட்டுக்கு. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஹை ஃபீவர் வந்துருக்கு சொல்லி தெரியுது. இப்போ நம்ம பார்க் பார்க்குறாங்க. டாக்டர் என்னாச்சு கேட்குறாங்க. இல்லை அவங்க ஹை ஃபீவர் வந்துருக்கு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்து வெளில வராங்க. இப்போ ஜோன் பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் அவங்க சிஸ்டருக்கு வந்து ஹை ஃபீவர் சொல்கிறாங்க. எனக்கு பார்க்கு ஜெனட்டிக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் இவங்க 2 பேருக்கு மேரேஜ் நடந்திருக்கும். இப்போ அவங்க பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு ஆமாம் ஃபீவர் அப்படின்னு எந்த செலவில் யாரும் சொல்லுவாங்க பார்க்குறாங்க. நான் சொல்கிறாங்க அண்ணா சொல்கிறாங்க என்னாச்சு அவங்க சொல்கிறாங்க. ஏன் கண்ணா ரெடிஷாக இருக்குது என்னாச்சு கேட்குறாங்க. அண்ணா ஒன்றும் பயப்படாதுன்னு சொல்கிறாங்க. எப்படி பயப்படாமல் இருக்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி ஃபீவர்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா நான் பாருங்க சொல்கிறாங்க. பாருமா சொல்கிறேன் என்னாச்சு யூஸ் கேட்குறாங்க. நான் ஒன்றும் இல்லை நான் சொல்கிறாங்க. நீ ரொம்ப ஹார்ட் பண்ணுறேன் நான் சொல்கிறேன். நீ ஒர்க் பண்ணதா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு கேட்குறியா அப்படி சொல்லிட்டு மிஸ்டர் ஜோன் தான் அங்கே பாரு கொஞ்சம் வாமிட்டு சொல்லிட்டு வராங்க. அவங்க எடுத்துருக்கு ஹேண்டில் வாய்ப்பறி விடுறாங்க. இந்த மாதிரி இருக்க நீ ஹெல்த்தை கேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் கண்ணா டியாஸோட பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம சுகா டைம் இங்கே வந்துருப்பாங்க. பின்னாடி அவங்க அப்பா கிட்ட வந்திருப்பாங்க. ஆண்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க ஆண்டிக்கு ஃபீவர்ன்றதும் 3 பேருக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. ஏன்னா ஜவுக்கு வரமாட்டார் குட்டி பையன் அவர் அதிகமாக வரமாட்டாரு. இவங்க 3 பேரும் பக்கத்தில் உட்காருங்க. ஆண்டி என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் நம்பிச்சுனா
சொல்லிட்டு அவங்க கேஸ் சால்வ் பண்றாங்க. அவங்க 3 பேருக்கு தெரியலையா அவங்க ஆண்டி ஹார்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு விவரம் தெரியும். 3 பேர் ஹக் அடிக்கிறாங்க. ஆண்டி என்ன சொல்றாங்க? ஒன்றும் இல்லை பொண்ணு கேஸ் சால்வ் பண்றாங்க. சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க. நாங்கள் சாப்பிட்டோன்னு சொல்றாங்க. இப்போ ஜங்குல பாக்குறாங்க. குழந்தைங்க சரியா சாப்பிட இன்னைக்கு ஏன்னு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் சொல்றாங்க. இப்போ நம்ம அருணா பாக்குறாங்க. நீங்க ஃபுட்டு குக் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. குக் பண்ணிக்கலாமா கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களா சொல்றாங்க. ஃபுட் எடுத்துறாங்க. இங்க காட்டுங்க சொல்றாங்க. வா என்ன பண்ற உனக்கு ஃபீவர் இருக்கு அவங்க ஃபீல் பண்றாரு சொல்றாங்க. நான் என்ன பேசுறேன் குழந்தைங்க சரியா சாப்பிடலாம் ஃபீல் பண்ண சாப்பிடுவாங்க சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி விடுறாங்க. 3 பேரும் அப்படி கண்ணு டேஸ்டோட சாப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க கேண்டீன் ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப நிறைய நல்ல விஷயம் சொல்லி தருவாங்க. அவங்க வந்துட்டு அவ்வளோ ஜெம் பர்சன். ஆனா இன்னைக்கு அவங்க ஹார்ட் ஆனது அவங்க தாங்கிக்க முடியல. 3 பசங்களாலுமே அது அவங்க அம்மாவை ஹார்ட் பண்ணிட்டாங்கன்றப்போ அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த ஜிம்ல அம்மா தான் அவங்க இருக்கும். ஜிம்ல அம்மா லூனான்றது நம்ம ஜிம்ல அம்மா தான். அப்போ அவங்க 3 பேருக்கு ஃபுட் ஃபீட் பண்ணிட்டு பாக்குறாங்க. பாருங்க போயிட்டு உங்க வீட்டில் சொல்றாங்க. ஆண்டி நாங்கள் இங்கே இருக்கவா சொல்லிட்டோம். ஆண்டி ஃபீவரா இருக்கு சரி அங்கே தான் உங்களுக்கு செட் ஆகும். நீங்க வீட்டுக்கு போங்க சொல்லணும்னா நாங்கள் இங்கே தான் இருப்போம் சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாதுங்க. நீங்க வீட்டுக்கு போங்க அம்மா கூட போயிட்டு சொல்றாங்க. இங்கே தான் இருப்போம் சொல்லிட்டு புரியாதுன்னு சொல்றாங்க. இப்போ ஜோன் பாக்குறேன் இங்கே இருக்கட்டுமா ஒன்றும் ஆக சொல்லிட்டு அவங்க 3 குழந்தைங்க அங்கே வைக்கிறாங்க. 3 பேருமே பக்கத்து படுத்துக்கிறாங்க. இப்போ அது பாக்குற பார்க்க ரொம்ப ஹாப்பா இருக்கு. நம்மளுக்கு குழந்தைலாம் கூட இந்த குழந்தைங்க எவ்வளவு பாசமா இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டோட பாசங்க சேம் நம்ம லூனாவுடைய அண்ணா பசங்க தான் ரொம்ப ஹாப்பியா பார்த்துருக்காங்க. 4 பேரும் அவங்க 2 பேரும் தன்னோட பசங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அழகா பார்த்துட்டு குட்டி மட்டும் அதிகமாக வர மாட்டேன்றா. இவங்க 3 பேரும் வேற மாதிரி ரொம்ப அழகா பார்த்துட்டு இருக்காங்க. ஜோன் பாக்குறாங்க. சரி இங்க பார்க்க வந்து பார்த்துக்கோ நான் வீட்டுக்கு போறேன் சொல்றாங்க. சரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்ல அம்மாவுக்கு ஃபீவர் நல்லா கியூர் ஆயிடுது. ஜிம்ல பாக்குறாங்க. பாருங்க எனக்கு ஃபீவர் கியூர் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ நான் பாக்குறேன். ஆண்டி சாரி அம்மாவுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கற சொல்றாங்க. பாருப்பா இப்போ நான் சொல்றேன் எப்பவும் நம்ம டவுன் பண்ணி பார்க்க கூடாது சரியா. அவங்க வந்துட்டு எப்பவுமே ஒரு நல்ல பர்சன் சரியா. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காங்க. அவங்க ஹாப்பியா இருக்கும். அவங்க சின்ன கூட ஹார்ட் பண்ணக்கூடாது சரியா சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் சொல்றாங்க. ஆனா நீங்க அம்மாவோட ஹார்ட் அட்டாக் எனக்கு தெரியும் சரியா சொல்றாங்க. அம்மாவுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை அப்படி எதுவுமே சொல்லக்கூடாது சரியா சொல்றாங்க. அது சொல்றாங்க. எனக்கு நம்பிக்கை கேட்டுப்பாங்க. அம்மா உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இல்லையா அப்படி சொல்லிட்டு உடனே கேட்டுருப்பாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் நம்ம ஜிம்ல அம்மா சொல்லி திட்டிருப்பாங்க. லூனா திட்டிருப்பாங்க. அப்படி கேட்கக்கூடாது ரொம்ப தப்பு சொல்லிட்டாங்க. பாரு அம்மா ரொம்ப நல்லவங்க சரியா. உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. உங்களுக்காக இயங்குறவங்க சரியா. நீங்க எப்போதும் என்ன விட மோர் அவங்களுக்கு கேர் பண்ணி எனக்கு அவங்க உங்க அம்மா சரி அவங்களுக்கு ஜஸ்ட் ஆண்டி தான் சொல்றாங்க. இல்ல எங்களுக்கு இது ஒரு அம்மா சொல்றாங்க. சரி ஓகே இருக்கட்டும் சரியான உங்க அம்மா அவங்க எப்போதும் உங்களை லவ்ல இன்செக்யூர் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா. எப்போ உங்களை பத்திரமா பார்த்துக்கணும் புரியுதா அப்படி சொல்றாங்க. இப்போ ரஞ்சித் பாக்குறாங்க. ஆண்டி ஆனால் நீங்கள் சொல்லுங்க பாரு என் ஃப்ரெண்டு அவள் சரியா நான் மேலே கோவப்பட மாட்டேன் சரி எனக்கு என்ன வருத்தம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னாக்கா எனக்கு போய் சொல்ல வராது கேட்டீங்கன்னா சொல்றாங்க. ஆமாம் சார் எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் இருக்கு அதனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் எப்போதும் நம்ம ஹார்ட் பண்ணக்கூடாது சரியா சொல்லுங்க. அப்பாவுக்கு எப்பவும் தெரியக்கூடாது. உன் அப்பா உன் அம்மாவை எடுத்தவனுக்கு சத்தியமாக தாங்க முடியாது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சரியா அவள் எப்போ ஹாப்பியாக இருக்கணும். அவள் ஹாப்பியாக இருக்கவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா புரியுதா சொல்றாங்க. இப்போ நம்பிச்சு ஓகே ஆண்டி எனக்கு புரியுது சொல்லிட்டு நம்பி சொல்றாங்க. சரி ஓகே போங்க போயிட்டு ஸ்கூல் கிளம்பி போங்க பார்க்கலாம் சொல்றாங்க. இப்போ அவங்க 3 பேருமே ஜிம்ல அம்மா செக் பண்ணிட்டு ஓடி போயிடுறாங்க. இப்போ ஃபைன் ஹாப்பியாக வந்துட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வரதே இல்லை. இது மிஸ்டர் ஜோனுக்கு தெரியாம அவங்க பாத்துக்கிறாங்க. ஆனா எங்களோட மெய்டுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க மெய்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம ஜம்கோட அம்மா மேல வந்து கோவமா இருக்காங்க. ஏன்னா அந்த விஷயம் எல்லாமே அவங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. மிஸ்டர் ஜோனை தவிர மத்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்க பாக்குறாங்க வந்துட்டு இங்க பாரு எப்படி வந்துட்டு லூனா பிரின்சஸ் அவங்க வந்து லூனா பிரின்சஸ் சொல்லுவாங்க. அவங்க கூட்டிட்டு வந்தாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு. ஒண்ணுமே இல்லாம ஒரு ஏழை பொண்ணு மாதிரி வந்தாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து இன்னைக்கு எவ்வளவு இதா இருக்கிறதுக்கு ரீசன் அவங்க தானே. இவங்களுக்கு எப்படிக்கா அவங்க இன்செக்யூரா ஃபீல் பண்றதா சொல்லிட்டு ஷேரை கூட கொடுத்தாங்க. அவங்க ஓன் ஷேர் வந்து கொடுத்தாங்க. ஃபேமிலி ஷேர் உனக்கு வச்சுக்கோ சொல்லிட்டு மத்தவங்க டிபெண்ட் மணிக்காக டிபெண்ட் பண்ணி அண்ணனையும் இல்ல அப்பா அம்மா டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம் உனக்கு என்ன வேணும் நீ ஓனா வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஷேர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி உள்ள பொண்ணை எப்படி ஹார்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம் அப்படி வந்துட்டு மாதிரி கொஞ்சம் எப்படினாக்கா எடுத்தறிஞ்சா பேசுவாங்க. அவங்கள மெய்ட்லாம் அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க நம்ம ஜம்கோட அம்மாவை. ரீசன் வந்து அவங்க ஜிம்ல அம்மா ஹர்ட் பண்ணிட்டாங்க இல்லையா அந்த ரீசனால தான். ஆனால் ஜிம்ல கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு அவங்களுடைய அவங்களுடைய ஹைனஸ் சொல்லிட்டு அப்படி இருந்துக்கோங்க சொல்லிட்டு அப்படி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை வந்து அவங்களுக்கு எங்கள் ஃபேமிலி பர்சனல் ஓகேவா. நீங்கள் வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஓனராக நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லிட்டு அவங்க மனசால அக்செப்ட் பண்ணிக்கலாம் கூட சரி ஓகே சொல்லிட்டு ரெஸ்பெக்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அவங்க எல்லாருக்கும் ஜிம்ல அம்மா ரொம்ப பிடிக்கும். ஜிம்ல வந்து மெய்டு கிட்ட மெய்டு மாதிரி அவங்க மெய்டாக ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க. தன் ஃபேமிலி மெம்பர்ஸாக அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க மேலோட பாசம் வந்துட்டு இவங்களுக்கு இவங்களால கோவம் வந்திருக்கும். ஆனால் காமிச்சிக்க மாட்டாங்க. கோவத்தை காமிச்சிக்காம சார் சொல்லுங்க மேடம் மக்கள் ரெஸ்பெக்டாக பேசுறாங்க ரெஸ்பெக்ட் நடத்துக்கிறாங்க. இப்போ ஜம்கோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க ஜிம்ல அம்மாவை பார்க்கணும் பேசணும் எவ்வளோ ட்ரை பண்றாங்க. ஜிம்ல அம்மா வந்து ரொம்ப விலகி போயிடுறாங்க. இது அவங்க ஆனால் அவங்க அண்ணன் பேரை மட்டும் பாத்துக்கிறாங்க. ஒரு டைம் அவங்களுக்கு ஃபேமிலி டின்னர் சாப்பிட சுச்சுவேஷன் வருது. அப்போ அவங்க வந்து தான் ஆகுறாங்க. ஆனாலும் அவங்க வந்துட்டு அவங்க அண்ணனுக்காக டேரக்டாக பேசுறாங்க. ஆனால் அந்த ரியல் பாசம் கேரோட பேசாம ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுறாங்க. இதை வந்து ஜோன் வந்துட்டு நோட் பண்ணவே இல்லை. அவர் வந்து அவங்க பார்க்கோட பேசிட்டு இப்போ பிஸியா இருக்காங்க. ஆனால் பார்க் நோட் பண்ணிடுறாரு. அதை அப்போ அவங்க வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க என்னாச்சு சொல்லிட்டு. இப்போ ஜிம்ல அம்மா நடந்தது ரொம்ப அழகாக தாங்க என்ன சொல்லிட்டு ஆமா சொல்றாங்க. இப்போ லூனா வந்து அதிகமாக வராமல் இருக்கனால அப்போ ஜோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காமா. ஏன்னா என் சிஸ்டர் சரியா வர மாட்டேன் என்ன ரீசன் சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க இல்லப்பா யாரோ ஒருத்தவங்க உங்க சிஸ்டருக்கு வந்து குழந்தைன்னு சொல்லிட்டு டேரக்டா சொல்லிட்டாங்களாம்மா. அது வந்து ரொம்ப ஹார்ட் பண்ணிடுச்சு. இது வரைக்கும் அவ கவலைப்பட்டதே இல்லை. இப்போ ரொம்ப ஃபீல் பண்றாரா சொல்றாங்க. எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 5 years ஆகுது சொல்றாங்க. அப்படியே ஆமா சொல்றாங்க. எனக்கும் நானும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அவங்க 2 பேருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே. ஆனால் குழந்தை உடனே பிறக்குமா அவர் சொல்றாரு. ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்படுப்பா சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமா போயிடுது.
இப்போ இந்த பக்கம் ஜிம்ல அப்பாவுக்கும் ஜிம்ல அம்மாவுமே பயங்கர லவ். அவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு லவ் பண்றாங்க. அவங்க யாராச்சும் சின்ன ஹர்ட் பண்ண கூட தாங்கிக்க மாட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கேள்விப்படுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க எங்க இருக்கு ரொம்ப தூரமா போறாங்க. ஒரு மவுண்டைன்ல இருக்கிற ஒரு புத்தா டெம்பிள். அங்க வந்துட்டு 999 ஸ்டெப் இருக்கணும். இப்போ அந்த ஸ்டெப் நீல் டவுன் பண்ணி ஏறணும். அப்படி ஏறிக்க அந்த நம்ம அதுவும் அந்த கோயிலுக்கு போயிட்டோம் அப்படி ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அங்க வந்துட்டு நம்ம கேட்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுப்பாங்க. அது வந்து கிடைச்சாக்கா அவங்களுக்கும் நல்லது சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா என்ன பண்ணாங்கனாக்கா ஜிம்ல அம்மா ஹார்ட் தாங்கல. எனக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்க ரொம்ப ஸ்வீட் கைன்னு சொல்லிட்டு அதனால தான் அவர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாரு. லவ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி மேரேஜ் பண்ணியிருப்பாரு. தன்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி அவர் அவ்வளோ லவ் பண்ணியிருப்பாரு. அவங்க தெரியும் சின்ன வயசு அவங்க தங்கச்சி அவங்க எப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் என்ன பண்ணாங்க தன்னோட ஒய்ஃப் பற்றி எப்படி பேரண்ட் பேச தப்பா எடுத்துக்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க. இப்போ நம்ம ஜங் கூடிய 4th பர்த்டே வந்து முடிஞ்சிருச்சு. 4th பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுக்கு வந்துட்டு ஒரு போகணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. கோயிலில் அந்த கோயிலுக்கு ஒரு போறாரு. போயிட்டு அந்த இப்படியாக ஸ்டெப் ஏறாங்க. ஸ்டெப் ஏறிட்டு அங்கே அவங்ககிட்ட கேட்குறாங்க. வந்து ஒரு மாங்க் இருக்காங்க. கேட்குறாங்க என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து பவுலியன் டேப்லெட்னு ஒன்று இருக்கும். பில்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. பவுலியன் பில் அது வந்து இப்படியாக ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது இல்லாமல் அதுக்கு வேல்யூ இருக்கு. நம்ம உடம்புல ஏதாவது இல்லஸ் இருந்தாலோ ஒரு ஏதாவது நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம கிட்ட எதாவது கூட எடுத்துரும். அவங்க நமக்கு வந்துட்டு இப்படியாக ஹீல் பண்ற ஒரு விஷயம். அது வந்துட்டு அதையும் நம்புவாங்க. எனக்கு காடை நம்புறவங்க அதையும் நம்புவாங்க. அதனால அந்த எனக்கு கிடைக்குமா சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க சரி ஓகே சரி. எனக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட பிளட் வர ஏறி இருப்பாரு அவங்க தன்னோட ஒய்ஃப்காக. அது கொடுத்தா அவரு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுன்னு ஒரு நம்பிக்கை தான். அந்த ரீசனால கேட்டுப்பாரு. அவங்களும் அதே மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ அந்த பில்ஸ் வந்துட்டு நம்ம ஜிம்ல அம்மாட்ட கொடுக்குறாங்க. அவர் இவ்வளவு ஒரு கிஃப்ட் மாதிரி அதை வேற போய் கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லிட்டு இதப்பா ஜிம்ல அம்மாவுக்கு மனசு உடஞ்சி என்ன பண்ணிருக்கீங்க சொல்லி முட்டி பாக்குறாங்க. இது என்னங்க ஆன்சர் பாக்குறாங்க பாருங்க. இது ஒண்ணுல பேசிக்கிற கியூராட சொல்றாங்க. இல்ல அதை சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு வந்து இப்படினாக்கா ஒரு டாக்டர் தான். அவங்க வந்து பார்க்குறாங்க. அங்கே பாருன்னா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. உன்னோட ஹெல்த் வந்து ப்ராப்ளம் இல்லை இல்லையா அதனால என்ன சொல்கிறேன்னாக்கா நீ ஜஸ்ட் கொஞ்சம் பிளேஸ் மூவ் பண்ணி பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ உங்கள் ஹஸ்பண்ட் எப்போ ஒர்க்குன்னு சொல்லிட்டு பிஸியாக இருக்கீங்க. அந்த டென்ஷன் டிப்ரெஷன் தான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறேன்னா ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் டேஸ்க்கு போஸ்ட்பான் பண்ணிட்டு நீ வந்து போயிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிளேஸ் போனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு நேச்சுரல் பிளேஸ் போ. இந்த மவுண்டைனாக இருக்குல்ல ஆமாம் அங்கே போ. அந்த மாதிரி பிளேஸில் ஏதாவது ஒரு வீடு எடுத்து ஸ்டே பண்ணு. கொஞ்சம் டேஸ்க்கு ஃப்ரீயாக இருக்குது யோசிக்காம ஹாப்பியாக இருந்து பாரு. கண்டிப்பாக உனக்கு பெட்டராக இதனால் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல பார்க்குறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமா நீ உடனே ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்ல அம்மாவும் சரி ஓகே சொல்லிட்டு நம்ம லூனாவும் அவங்க என்ன பண்ணாங்க. நான் ஜிம்ல அம்மான்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். ஓகே அவங்க லூனா ஓகே அப்படியே நம்ம வச்சுக்கோங்க. லூனாவும் பார்க் என்ன பண்ணாங்க. சரி ஓகே அப்படி போகலாம்னு சொல்லிட்டு பார்க் வந்து முடிவு பண்ணுறாங்க. தன்னோட ஒய்ஃபோட ஹாப்பினஸ் தான் அவங்களோட ஹாப்பினஸ் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க. அவங்க வந்துட்டு ஜோன்கிட்ட சொல்கிறாங்க. ஜோன் பார்க்குறாங்க. சரி ஓகே அது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனில் அவங்க வந்துட்டு அனுப்புறாங்க. இப்போ நம்ம லூனாவும் பார்க் வந்து வீட்டை காலி பண்ணுறாங்க. இப்போ நம்பிக்கை சுகாட்டி எல்லாம் ரொம்ப அழகாங்க. பாருங்க ஒன்றும் இல்லை ஓகே ஆண்டி கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவான்னு சொல்லிட்டாங்க. சரிங்க ஆண்டி நீங்கள் சேஃபாக போங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ லூனாவும் நம்ம பார்க்கும் போறாங்க. இப்படின்னா ரொம்ப வேற ஒரு சிட்டிக்கு போறாங்க. இங்கேருந்து வேற ஒரு சிட்டி. அந்த சிட்டியில் இருக்கிற ஒரு மவுண்டைன் அங்கே போயிட்டு ஒரு லொக்கேஷன் இந்த மாதிரி வெக்கேஷன் வரலையா அப்போ ஒரு வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணுவாங்க. அப்படி ஒரு பிளேஸ் அங்கே போகிற பிளேஸ்க்கு போயிருக்காங்க. பார்த்தா ஃபுல்லாக நேச்சுரலாக க்ரீனரியா நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான காற்று சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி ஒரு பிளேஸ் தான் போகிறாங்க. போயிட்டு ஜிம்ல அம்மா ஸ்டே பண்ணுறாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து ஒர்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பர்சனல் லைஃப் வந்துட்டு அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ தான் முதல் தடவை ஜிம்ல அப்பாவுக்காக அவங்க குக் பண்ணுறாங்க. ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க என்னமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு இல்லைங்க உங்களுக்காக ஃபுட்டை சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாம் சொல்லி இல்லைங்க எனக்கு குக் பண்ண வரும் சொல்லி ஜிம்ல அம்மா குக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. வாவ் சூப்பராக இருக்கு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ வந்து டெய்லியுமே குக் பண்ணி கொடுக்குறது 2 பேர் வேணா ஒன்று வாக் பண்ணுறதும் அங்கே உள்ளதில் இயற்கையாக ரசிக்கிறதும் எப்படி அழகாக இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா அந்த டேப்லெட்டே அவங்க அம்மா சாப்பிட்ருக்காங்க ஆல்ரெடி. அதுக்கப்புறம் ஜிம்ல அப்பாவும் அம்மா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு 3 மந்த் அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. 3 months ஆஃப்டர் தன் ராஜீவ்ல அம்மா அன்னைக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கு. ஏங்க சொல்லிட்டாங்க என்ன மாஸ் எனக்கு வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கு என்ன சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. சரி இருமா அந்த டாக்டர் கால் பண்ணி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்குள்ள டாக்டர் கால் பண்ணி வர சொல்றாங்க. அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போதான் சொல்றாங்க அவங்க ப்ரெக்னென்ட் இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. அது சொல்றாங்க ஆமா அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்க வேண்டிய டைம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜிம்ல நமக்கு ரொம்ப ஹாப்பி இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அங்கே போய் இருந்திருப்பாங்க. டிப்ரெஷன் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுருப்பாங்க. அப்படிதான் ஒரு பேபி வந்துட்டு அந்த மவுண்டன் பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். இயற்கையோட சேர்ந்து ரொம்ப ரசிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அழகா. அப்பதான் வந்துட்டு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. இப்போ ஜிம்ல பார்க்குறாங்க. சொல்றாங்க நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேனாங்க சொல்றாங்க. ஆமா சொல்றேன் ஜிம்ல அப்பா சொல்றாங்க உண்மையாவே நான் அம்மாவை பாரு. ஆமாண்டம்மா நீ அம்மாவை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லவ்யூ சொல்றாங்க. லவ் யூ டூ சொல்றாங்க. 2 பேர் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா ப்ரெக்னென்ட்டும் ஆயிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபைனல் ஜிம்ல ஜிம்ல அப்பா கூட்டி ரிட்டர்ன் வீட்டுக்கே வராங்க. இப்போ இங்க பேக் டு அவங்களுடைய பூசான் பிளேஸ்க்கே வராங்க. அவங்க பூசான்ல அப்போதைக்கு அவங்க வந்து பூசான் இருக்கு. அப்போ பூசானுக்கு ரிட்டர்ன் வராங்க. வந்துட்டு சொல்லவும் ஜிம்ல கிராண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க என்ன ஜீவனா அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டாங்க. ஈவன் ஜம் கூட அம்மா கூட ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. அவங்க வந்து
பேபி பிறக்க போது சொல்லிட்டு இப்போதான் ஒரு 6 மந்த் செக்அப் பண்ணும்போது நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இப்படினாக்கா அவங்களுக்கு ஒரு ப்ரெக்னன்சியில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. காம்ப்ளிகேஷன் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ இது கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஜிம் நம்ம பயப்படுறாங்க. எனக்கு எதனா ஆயிருமாங்க, பேபிக்கு எதனா ஆயிருமா சொல்லுவாங்க, பயப்படுறாங்க. அப்படி ஒன்றும் இல்லை சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ ஜிம் நம்ம ஜம் கூட அப்பா என் சிஸ்டர் வந்து இவ்வளோ ஸ்கூல் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அதுவும் இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்னால் தாங்கிக்க முடியாது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அவர் இதே மாதிரி அதே ஒரு கோவில் தான் போகிறாரு. அவர் வந்துட்டு அதே மாதிரி ஒரு 999 ஸ்டெப் ஏறாரு. கேட்குறாங்க உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு அந்த பீட்ஸ் ஒன்று இருக்குல்லடா அது வந்துட்டு அதை கேட்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க அந்த மாங்க கிட்ட ஒரு பீட்ஸ் கேட்குறாங்க. அந்த பீட்ஸ் அந்த பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும். அது எப்படினாக்கா நெகட்டிவ் தாட்ஸ் இந்த மாதிரி எதனா தான் அதை க்யூர் பண்ணும். அது என்ன சொல்லலாம் அதுக்காக எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அது வந்துட்டு அவங்க அண்ணா வாங்கிட்டு வந்துட்டு ஜிம்ல அம்மாவுக்கு கையில் போட்டு விடுறாங்க. அண்ணா இது என்ன சொல்கிறாங்க, இது உங்க கூட தான் உனக்கு எதுவும் ஆகா சரியா, நீ எப்பவும் ஹெல்த்தியாக இருப்ப, உனக்கு எப்பவும் ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல நம்ம ஜம் கூட அப்பா சொல்கிறாங்க. இதை பார்க்குறவங்க ஜிம்ல அப்பாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எடுத்து போய் எமோஷனல் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதை சொல்கிறாங்க பாரு நான் என் தங்கச்சி மேலே ரொம்ப ரொம்ப லவ் வச்சிருக்கேன் சரியா, அவளுக்காக நான் என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த குழந்தை அப்படியே பிறக்கும் சரியா, இன்னும் சனி லவ்வும் டாட்டா நிலவும் எனக்கு அழகாக சேஃபாக பிறந்தவொடனே தங்கச்சி சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு அவங்க போட்டு விடுறாங்க. அது என்னமோ ரியலாகவே அவங்களுக்கு ஒரு மேஜிக் மாதிரி அவங்க கொஞ்சம் நல்லாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக இருக்காங்க. டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க இல்லை இப்போ ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி அவங்க ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க எல்லாமே. ஆனால் ஜிம்ல அம்மா மட்டும் ஜங்க் கூட அம்மா கிட்ட பேச ரெடியாகவே இல்லை. அந்த வாட்ஸ் அவங்க ரொம்ப காயப்படுத்திருக்கும். அதை அவங்க பேசாமல் விட்டுருப்பாங்க. அப்படி வந்து ஒரு 4 months ஆஃப்டர் இந்த ஜிம்ல அம்மாவுக்கு ரொம்ப அழகாக ஒரு பாய் போய் பிறந்திருப்பான். ஜங்கூட அப்போ தான் ஃபர்ஸ்ட் பேபி வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு அங்கிள் அவ்வளோ அழகாக எனக்கு ஜிம்ல அப்போ ரொம்ப அழுதுட்டேதுனால பேபி வந்து ஹோல்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போது ஜங்கூட அப்போ தான் வாங்குறாங்க. அவங்க பார்த்தா அவ்வளோ அழகாக க்யூட்டாக லட்டு மாதிரி பாய் போய் பிறந்திருப்பான். இப்போ நம்பி நிஷுக ஆட்டி எல்லாம் நினச்சிருப்பாங்க. பார்க்குறாங்க அது அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்கூட கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க ரொம்ப பிடிச்சிருக்காங்க. பார்க்குறாங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. குழந்தை கூட பாஸ்ட் வாங்கி பார்க்குறாங்க. அப்போ நேம் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜங்கூடைய கிராண்ட்பா தான் பார்க் ஜிமின் அப்படி பேர் வைக்கிறாங்க. அப்படி அவங்க பார்க் ஜிமின் வைக்கிறாங்க சொல்லி நேம் வைக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி நம்பி நிஷுகாட்டியில் ரொம்ப ஹாப்பி. எனக்கு ஆண்டிக்கு ஒரு குழந்தை பார்க்க ரொம்ப ஹாப்பி. இப்போ இந்த குழந்தைக்கு வந்து ஒரு 1 month ஆஃப்டர் தான் நம்ம ஜம்க்கு வந்து 5th பர்த்டே வந்திருக்கும். அவருக்கு 5 வயசு நம்ம ஜிம் பார்க்கும்போது 5 years கம்ப்ளீட் ஆகிடுது. இந்த பக்கம் இவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ ஜிம்ல வந்துட்டு அழகாக வந்து எப்படினாக்கா அப்படியே கீழே விட மாட்டாங்க. அழகாக பார்த்துப்பாங்க. ஒரு 7 month வரைக்கும் அவங்க வீட்டிலேருந்து அழகாக பார்த்துக்கிறாங்க. 7 month ஆஃப்டர் அவங்க பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ் ஆகுது. அவங்களுடைய பிஸ்னஸும் அவங்களுடைய அண்ணோட பிஸ்னஸ் ரெண்டு லாஸ் ஆகிட்டு இருக்கு. எனக்கு அவங்களுடைய எனிமி ஒருத்தவங்க நம்ம ஜோன் இருக்கால அவர் மேரேஜ் பண்ணி அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம லூனா தான் அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரீசனால அவங்க கொஞ்சம் கோவம் மறுபடியும் அவங்க கம்பெனி அவங்க வேணும் டவுன் பண்ணு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிடுறாங்க. இப்போ அது கேட்குற லூனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அண்ணாவும் தன் ஹஸ்பண்டும் டவுன் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு அவங்க பேபி வந்துட்டு பேபி சிட்டர் வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்க சொல்கிறாங்க. எனக்கு 7 month வரைக்கும் அவங்க பேபி கூட இருந்திருப்பாங்க. என் பேபி வந்து பார்த்தா பார்த்துக்கோங்க ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகே உங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் கேள்வி நான் தரேன், ஆனால் என் பேபி வந்துட்டு ரியல் பேபி மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. சின்னதாக கூட இந்த பேபிக்கு எதுவும் ஆரக்கூட சொல்கிறாங்க. இல்லை மேடம் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபைனலாக இப்போ லூனாவும் பிஸ்னஸ்குள்ளே என்டர் ஆகுறாங்க. எனக்கு அவங்கள்ட்ட அப்படி டேலண்ட் இருக்கு, மல்டி டேலண்டட் பர்சன். இப்போ அவங்க அண்ணாவுக்கும் சரி அவங்க 3 பேர் பார்ட்னர்ஸ் தான், ஒரே கம்பெனிக்குள்ள பார்ட்னர்ஸாக இருக்காங்க. 3 பேர் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்காங்க. ஓகே ஒருத்தவங்க MD, ஒருத்தவங்க CEO, ஒருத்தவங்க போர்ட் டைரக்டர் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா போயிட்டு அதுக்குள்ள என்டர் ஆகும். லூனா வந்து பேக் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் யாராலுமே அந்த கம்பெனி டவுன் பண்ண முடியாது சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. தெரியும் எல்லாருக்குமே. இப்போ அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏற்கனவே டவுன் ஆயிருக்கும், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ தான் நம்ம ஜங்கோட அம்மா ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேபி தூக்கி பார்க்கணும். எனக்கு அவங்க அந்த பேபி தூக்கவே இல்லை. அவங்க தூக்க விடலை யாருமே. ஜங்கோட அப்பாவுக்கு தெரியாது, அதனால அவங்க தெரியாம விட்டுறாங்க. மற்ற யாரும் கொடுக்கல அந்த பேபியை. ஜங்கோட கிராண்ட்மா சுத்தமாக தூக்க விட மாட்டாங்க. ஜங்கோட அம்மாவை எனக்கு இவங்க ஹார்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தூக்க விட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட குழந்தை அதுக்கும் ரொம்ப ஆசை. அவங்க ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அவங்க தெரியாமல் வருஷம் விட்டுருப்பாங்க. அவங்க இன்டர்நெட் சொல்லிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ரீசனாக சொல்லியிருப்பாங்க. ஒரு ரீசனே இல்லாமல் ஒரு தெரியாமல் டங்கு சொல்லியிருப்பாங்களே அப்படி தான். ஆனால் அவங்க குழந்தை பார்க்கணும் ரொம்ப ஆசை. அப்போ தான் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் அங்கே மெய்டு தான், அந்த ஒரு பேபி சிட்டர் மெய்டு எல்லாருமே இருக்காங்க வீட்டில். அவங்க யாரும் குழந்தைங்க அழகாக பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜங்கலாம் பார்க்குறாங்க. பாருங்க சொல்கிறாங்க. அந்த பேபி சிட்டர் பார்க்குறாங்க. சொல்லுங்க என்ன வேணும்னு கேட்குறாங்க. நான் பேபி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. பாருங்க மேடம் எங்கள் மேடம் வந்துட்டு யாரும் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேணாம்னு சொல்கிறாங்க. அவங்களோட அப்பா அம்மாவை தவிர வேறு யாரும் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு இப்போதைக்கு நம்ம ஜெல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. இவன் ஜங்கலா ஸ்கூல் போயிட்டாரு. இப்போ அவங்க பார்க்குறாங்க. இல்லை ஒரே ஒரு தூக்கி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஜங்கோட வந்து பார்க்குறாங்க. ஜங்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு ஆண்டி இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியும் எனக்கு லூனா மேலே எவ்வளோ பாசம்னு சொல்லிட்டு தெரியாமல் சொல்கிறேன் ஆண்டி எனக்கு இவ்வளோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்க. எனக்கு அந்த குழந்தை ஒரு தூக்கி பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க. இப்போ ஜங்கோட கிராண்ட்பாவும் சரி ஓகே தூக்கி பார்த்து சொல்கிறாங்க. இப்போ அவங்க மேலே பண்ணுறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா தூக்குறாங்க. ஒரு க்யூட்டாக இருக்குது அந்த பேபி. நம்ம ஜங்கோட அம்மா தூக்கும்போது அந்த பேபி வந்து அவங்க ஹேண்ட் ஆஃப் ஃபிங்கர் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருச்சு. அது அவங்க அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவங்க பார்க்குறாங்க. செல்லம் மன்னிச்சிட்டு ஓகேவா நான் வேணும்னு எதுவும் பண்ணிட்டு தங்கும் தெரியும்னு சொல்லிட்டு தப்பு தான் நான் பண்ணி தப்பில்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா. ஆனால் உங்கள் அம்மாவை ஹார்ட் பண்ணி நினைக்கிறேன். உங்கள் அம்மா எனக்கு
எனக்கு வந்து ஒரு ப்ரீஷியஸ் லைஃபே கொடுத்தாங்க சரியா. எனக்கு இந்த லைஃப் கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவன் எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சதே எனக்கு ஒரு வரணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கா. நான் எப்படி தப்பு பண்ணி எனக்கே தெரியலாமா. ஓகே மன்னிச்சுக்கோ ஆண்டி மன்னிச்சிரு சரியா அப்படி சொல்லிட்டு ஜம்கூட தான் பேபி பார்க்குறாங்க. அவங்க சில கிஃப்ட் வாங்கிருப்பாங்க பேபிக்காக. அதில் வேர் பண்ணி விடுறாங்க. இது நான் வந்துட்டு ஓனா எனக்கு நல்லா எனக்கு வந்துட்டு இந்த அவங்களுக்கு வந்து நல்லா இது ஒரு எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு வருவாங்க. ஓனா போட்டு அதில் மணி வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்ன நான் என்னோட ஓன் ஏனிங்களா பண்ணது ஓகேவா உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட ஆசை. ஓகே ரெண்டு பையனுக்கு வாங்கி தரணும் ஆசை. அந்த ரீசனால வாங்கியிருக்கா சொல்லிட்டு அவங்க சின்ன சின்ன பிரேஸ்லெட் அழகாக வாங்கி கொடுத்துருக்கோம். பிரேஸ்லெட் செயின் வாங்கியிருப்பாங்க போட்டு விடுறாங்க. இப்போ ஜம்கூட கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்கணும் புரிஞ்சுக்கிறாங்க. வேணும்னு சொல்லிக்க மாட்டா இது தெரியாம ஹர்ட் பண்ணிட்டா. அப்போ உங்களுக்கு புரியுது சார் ஓகே சொல்லிட்டு அவங்க அலோவ் பண்ணுறாங்க அதை போட்டு விடுறதுக்கு. அவங்க சொல்றாங்க கேட்டாக்கா கிராண்ட் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க சொல்லிடுங்க சொல்லிட்டு பேபி சிட்டர் ஜம்கூட கிராண்ட் சொல்றாங்க. அவங்க சார் ஓகே சொல்றாங்க. ஜம்கூட மாதிரி ஓனம் வாங்கிட்டு போட்டிருப்பாங்க. எனக்கு ஒரு ஆசை தெரியுமா எனக்கு இத்தனை குழந்தைங்க இருக்காங்க இருந்தாலும் எனக்கு ஒன்று பார்க்குறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. எனக்கு இன்னொரு பையன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எனக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த ஒரு குழந்தை நீ கடவுள் கொடுத்த ஒரு வரம் நான் நினைக்கிறேன். அவளுக்கு வந்துட்டு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது சரி நீ இப்போ ஹாப்பியாக இருக்கணும் சரியா. ஜம்கூட பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப லவ்லி ஜிம்மோட ஃபோட்டோ கிஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ ஜிம் கியூட்டாக ஸ்மைல் பண்ணிப்பாங்க. அவங்க பார்க்கறது ஒரு மாதிரி மூச்சு மாதிரி இருக்கல சொல்றாங்க. இப்போ ஜம்கூட கிராண்ட்மா பார்க்குறாங்க. அவங்க பார்க்க மூச்சு மாதிரி சொல்றாங்க. மூச்சு எப்படி ஜம்கூட கூப்பிடுறாங்க. அது கூட ஸ்மைல் பண்ணுறது அதை பார்க்க ஜம்கூட கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ட்ரூவோட லவ்வோட கூப்பிட்டுருப்பாங்க. அதை பார்க்குற புரியுது சரி ஓகே அவ தெரியாமல் பண்ணியிருக்கா சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க நாங்கள் கொஞ்சம் பேபி நாங்கள் வச்சுக்குவோம் கேட்குறாங்க. அது சொல்றாங்க நீ கொஞ்சம் நாங்கள் வச்சுக்கணும் சொல்றாங்க. சரி சொல்லிட்டு பேபி தூக்கிட்டு போறாங்க. அந்த வீட்டுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பேபி எடுத்துட்டு வரும்போது என்ன பண்ணாங்க ஆர்த்தி எல்லாம் எடுக்கிறாங்க. ஜம்கூட கிராண்ட்மா வந்துட்டு ஆர்த்தி எடுத்து நம்ம ஜம்கூட வந்து கூட்டிட்டு வந்துருப்பாங்க பேபியை. அவங்க ஆர்த்தி எடுத்து வெல்கம் பண்றாங்க. எனக்கு இது வரைக்கும் ஜிம்ல அம்மா கூட்டிட்டு போகல பேபி அந்த வீட்டுக்கு. அதனாலதான் இப்பதான் ஆர்த்தி தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த பெட்ல சோஃபால படுக்க வைக்கிறாங்க. அது கியூட்டா அழகா கையை கலாடிட்டு இருக்கு. ஜம்கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னு தெரியல. ஜம்கூட அந்த பேபியோட ஹேண்ட் எடுத்து கிஸ் பண்ணி குட்டி ஹேண்டு. அவங்க 4 குழந்தைங்களுக்கு அவங்க பிறந்தாலும் அவங்களுக்கு இந்த குழந்தைங்கள அப்படி ஒரு பாசம் வந்திருக்கும். அந்த குழந்தை உங்களுக்காக சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அது பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னோட தாங்க சிரிச்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போட்டோலாம் எடுக்கிறாங்க. அவங்க வழியில வச்சு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த குழந்தைய. இப்படியே அவங்க கொஞ்சமா அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேபி சிட்டருக்கு அதிகமாக குழந்தை இருக்க மாட்டேங்குது. அந்த பேபி எப்பெல்லாம் வந்து அழுதோ அப்பெல்லாம் அந்த பேபிக்கு ஃபீட் மில்க் தேவைப்படுறப்பதான் ஜம்கூட ஜிம்ல அம்மா வந்து வீட்டுக்கு வருவாங்க வந்து ஃபீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரிட்டர்ன் வந்து பேபி இவங்க எடுத்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு தெரியல அந்த பேபி எப்படிங்க மெய்டு செட்டு பேபி செட்டு சொல்றது இல்லை. இவங்க அப்படியே பேபி இவங்களும் ஹோல்ட் பண்ண ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. எப்பவுமே பேபி வந்து இவங்க தான் இருக்கு. இவங்க தொட்டா மட்டும் சிரிக்குது. அப்படி ஒரு மாதிரி அந்த கட்டாச்சு ஆயிடுது. அவங்க வந்துட்டு நிறைய செஞ்சு காமிப்பாங்க. இப்படிலாம் மாதிரி கியூட்டா என்னமோ ஃபேஸ் பண்ணி ஃபன்னே பண்ணி காமிப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கு. குழந்தைங்க அப்புறம் பிடிக்கும் இல்லையா அப்படிலாம் பண்ணி காமிக்கிறதுனால அது பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. எப்பவுமே எப்படி பேபிக்கு 8 months ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் பேபி வந்து ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ண சொல்றாங்க. அன்னைக்கு ஜிம்ல அம்மாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஃபுட்டை கொடுங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த பேபி சிஸ்டம் ரெடி பண்றாங்க. ஜம்கூட அம்மா தான் வந்துட்டு எப்படினாக்கா அந்த ஃபுட்டை ரெடி பண்ணி வந்து பூஜை எல்லாம் பண்றாங்க. ஜம்கூட கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு அதெல்லாம் பார்த்து பண்றா சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களை மேடிக்கே அது ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இவங்களும் பாக்குறாங்க பரவாயில்ல மேடம் இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. எல்லாமே இப்போ ஜம்கூட அம்மா வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்டா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க ஃபுட் எல்லாம் வந்துட்டு கார்ட் கிட்ட வச்சுட்டு ப்ரேயர் எல்லாம் பண்ணி இந்த ஃபுட்டை ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறப்ப அப்படிதான் கொடுக்குறாங்க. கொடுத்து சாப்பிடுங்க சொல்லிட்டு பார்த்து கொடுக்குறாங்க. ரொம்ப அழகா கேர் பண்றாங்க. அந்த பேபி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க டேக் கேர் பண்றாங்க. இது எப்படினாக்க ஜிம்ல அம்மாவுக்கு தெரியல. தெரியாம அந்த பேபி வந்து கேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு நம்ஜெல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ஹாப்பி ஆயிட்டாங்க. அவங்க தூக்கி கொஞ்சிறாங்க. ஆனா ஜங்கு பிடிக்க மாட்டேது. அம்மா நீங்க எதுக்கு வந்து அந்த பேபிக்கு தூக்குறீங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அது உங்களோட அத்தை பையன் இல்ல நம்ம மூச்சு இல்ல சொல்றாங்க. எனக்கு அவனுக்கு பிடிக்கல ஜங்குக்கு சொல்றாங்க. எனக்கு ஜங்கு இது வரைக்கும் எல்லாரும் ஜங்கு பேம்பர் பண்ணுவாங்க. எனக்கு வீட்டோட கடைக்குட்டி பையன் இல்லையா அதனால இப்போ ஜங்கு யார் பேம்பர் பண்ணாதனால அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ வளர்ந்துட்ட ஜங்கோட கிராண்ட்மா சொல்றாங்க. இல்ல எனக்கு தானே பண்ணும். அவன் வேணா அவங்க தூக்கிட்டு போங்க அந்த வீடு போய் கொடுங்க சொல்றாங்க. இது நம்ம வீடு தானே சொல்றாங்க. இங்க பாரு அவனோட வீடு. ஜங்கோட அம்மா சொல்றாங்க இல்ல எனக்கு அவனுக்கு பிடிக்கல நீங்க கீழே அந்த விட்டுருங்க சொல்றாங்க. விட மாட்டேன். ஜங்கோட அம்மா வந்து தூக்கி வச்சுக்கிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சமா பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்றாங்க. பேபி வந்து ஜங்கோட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி நின்று இருக்காங்க. அதை கூட பார்த்துட்டு இருக்கு ஜங்கோட ஜிம் ரொம்ப ஹாப்பி இருக்காங்க. பாரு செல்லும் ஹாப்பி பர்த்டே தாங்க சொல்லிட்டு கேட்கற லைட்டை வந்து வெயிட் பண்ணி விடுறாங்க. லைட்டை மவுத் வச்சு விடுறாங்க. அது கியூட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க ஜங்கோட அம்மா பார்த்துட்டு இருக்கு குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கு. இப்போ ஜங்குக்கு பார்க்குற பொசவா இருக்கு சொல்றாங்க. என்ன கேட்குறாங்க அவங்க ஏன் நம்ம அம்மாவை பார்க்குறான்னு சொல்றாங்க. எனக்கு அவங்க ஆன்டி இல்லை சொல்றாங்க. அவங்க எப்படி பார்க்குறாங்க திட்டுறாங்க. இப்போ ஜங்கூட ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. ஜங்கு கிட்ட வாங்க கிட்ட போறாங்க. அவங்க எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜிம்ல பர்த்டே அன்னைக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க அப்படியே இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜம்கூட ஜிம்ல அம்மா சொல்றாங்க அண்ணாங்க பாருங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தாங்க பசங்களுக்கும் வாங்க சொல்லிட்டு என்னமா பேசுறாங்க உன்னோட பசங்க ஏன் உங்களுக்கு உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க உரிமையா கேட்கறாங்க. இல்ல அதை சொல்றாங்க. இப்போ ஜம்கூட அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அமைதிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணுங்க அப்படி பேசுறா சொல்லிட்டு அமைதிட்டு இருக்காங்க. எதுவுமே சொல்லாம ஜம்கூட அம்மா கிராண்ட் வராங்க. பாருமா அவ வந்துட்டு வேணும்னு சொல்லடா அவ தெரியாம தானே சொல்றாங்க. ஜிம்ல அம்மாவும் சரிம்மா சொல்லிட்டு எதுவும் சொல்லாம விட்டுறாங்க. அவங்க கொஞ்சம் கோவம் தான் இருக்கு எனக்கு. அவங்க எதுவுமே கண்டுக்கல. சரி ஓகே அப்படி விட்டுறாங்க. கொஞ்சமா இப்போ ஜீவனுக்கு வந்து பொறுமை தெரியாம தான் இருக்கு. அவங்க நார்மலா தான் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி சம்டைம்ஸ் கொஞ்சம் தோணும். எனக்கு லூனா வந்து ரொம்ப பாசமா இருப்பா. எது வாங்கினாலும் அவளுக்கு சேர்த்து வாங்குவா. கிளாராக்கு இப்பயே வாங்குறதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு. இதனால பெருசா கேட்டுக்கல.
இப்போ அப்படியே சரக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிம்மி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மம்மா டேடா அப்படிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் ஜங்குட வந்து பார்க்குறாங்க. நீ அத்தைன்னு சொல்றியா ஆண்டின்னு சொல்றியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எல்லாரும் கிளாராமான்னு சொல்றியா கேட்குறாங்க. அத்தை சொல்கிறாங்க. அத்தைன்னு சொல்லி எனக்கு பிடிக்குது இருந்தாலும் கிளாராமான்னு கூப்பிடுறியா கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் எது கூப்பிட்டு அவங்க அத்தைன்னு கூட சொல்கிறீங்க அது அம்மானு கூட சொல்கிறீங்க திட்டுறாங்க. ஜங்குட வந்து பார்க்குறாங்க. நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குறா சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் எப்படினாக்கா கொஞ்சம் ஜங்கு கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜங்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்குட கிளம்பி பார்க்குறேன். என்னமா பண்ணுற சொல்லிட்டு இல்லை இவனுக்கும் பிடிக்க மாட்டேது மற்றவங்க பேர் பிடிக்கும் மட்டும் பிடிக்க மாட்டேங்குது மட்டும் வேடா இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன எனக்கு தெரியல பார்ப்பா ஜங்குடியே அப்படி நடக்கிற சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது உங்க பாருங்க சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்காங்க. நம்ம ஜங்குட அவங்க பிடிச்சி ஜங்கு திட்டிட்டு இருக்காங்க. சண்டை வருது. நீங்கள் அவன் தூக்காதீங்க திட்டிகிட்டே இருக்காரு. அவ்வளோ இருக்கு அவங்க வந்து கேட்கறது இல்லை. ஜிம்மி வந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சாரு. டக்கு கீழே விழுந்துருவாரு. ஜங்குட நம்ம கீழே வந்து பிடிச்சிருக்காங்க. அவ்வளோ கொஞ்சம் விழுந்துக்கூடாது சொல்லிட்டு பேபிசிட்டர் பார்க்குறாங்க. நமக்கு ஒர்க்கே இல்லை ஏன்னா ஏதாவது ஒர்க்கே அவங்களே பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம்மை வளர்க்குறது ஜங்குட அம்மா தான். ஆனால் பயப்படுவாங்க. ஜிம்மோட அம்மா கார் வர தெரிஞ்சா போதும். அந்த ஸ்ட்ரீட்டில் அந்த கார் சவுண்டு கேட்டாலும் டக்குன்னு போய் பேபி கொடுத்து எனக்கு அது கொஞ்சம் பெண்ட் ஆகும். அந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த ரீசனால டக்குன்னு பேபி கொடுத்துருவாங்க. தெரியாத யாருக்கும் இப்படி தான் மேனேஜ் பண்ணுவாங்க. எனக்கு அவங்க கொடுத்துட்டு பொருளை அவங்க சொல்லிப்பாங்க. என்னோட அண்ணா வீட்டில் வந்து பேபி கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் என் அம்மா அப்பா வந்து அங்கே வந்து பார்க்கட்டும் என்னோட அண்ணா பசங்க வந்து பார்க்கட்டும் மற்றபடி பேபி கொடுக்கலாம் அவங்க டேரெக்டாக வந்து ஜங்குட அம்மா கொடுக்கலாம் சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வந்துட்டு பயப்படுறாங்க. ஆனால் ஜங்குட அம்மா தான் கேட்க மாட்டாங்க. அவங்க தான் எடுத்துட்டு இருப்பாங்க. குளிக்க வைக்கிறது ட்ரெஸ் பண்ணி விடுறது ஃபுட்டு ஃபீட் பண்ணுறது எல்லாமே அவங்க தான். இப்போ பேபிக்கு 2 years ஆகுது. ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்க வேறம்மா சொல்லிட்டாங்க. என்னம்மா என்ன வேணும் சொல்றாங்க. எனக்கு அது வேணும் சொல்றாங்க. இதுவா சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. சரி எடுத்துறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. பரவாயில்ல எந்த சொல்றாங்க. உண்டா என்ன நீ தான் பெரிய பையன் டெரி பண்ண விளையாட போறியா கேட்குறாங்க. ஆனால் எந்த தான் சொல்லிட்டு ஒன்று நான் வச்சுக்கிட்டு தூக்கி போட்டுருவேன். அவன் கொடுக்க மாட்டேன் சொல்றாங்க. நீ இதுக்கு எப்படி இருக்கா ஜம்ப் நம்ம கேட்குறாங்க. நான் அப்படி இருப்பேன் கொடுங்க சொல்றாங்க. பாரு அவன் அழு பண்ண கூட சொல்றாங்க. அவள் தான் கவலை சொல்லிட்டு அதுக்கு வந்து ஜிம்ல ஹேண்ட் வாங்கிட்டாங்க. அம்மா வாங்கிட்டான் சொல்றாங்க. இப்போ ஜம்ப் நம்ம சரி விட்டு அம்மா அவனுக்கு புதுசாக வாங்கி தரேன் சொல்றாங்க. அது வேணும் சொல்றாங்க. சரி நான் வாங்கி தரேன் பாஸ். இப்போ ஜம்ப் அம்மா தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போயிட்டு அந்த இப்போனாக்கா அந்த சூப்பர் மார்க்கெட் அதோட கொஞ்சம் பெருசாக வாங்கி தராங்க. இது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வந்து அதிகமாக கிஸ் பண்ணுறாங்க. ஜம்கோட அம்மாவை தான். ஜம்கு இருக்குது பாசிட்டிவாகவே இருக்கு. இவன் ஏன் இங்கே இருக்கான் சொல்லிட்டுறாங்க. ஜம்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்க நீ அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் அத்தை பையன் சொல்கிறாங்க. எனக்கு அவன் பிடிக்கல சொல்கிறாங்க. அப்போ சொல்லக்கூடாது சொல்லிட்டு எவ்வளோ திட்டுறாங்க. ஜம்கோனாக்கா ஜிம்மில் யாரும் இல்லை பார்க்கணும் பயங்கரமாக கிளி வச்சுட்டு வர ஜிம் பயங்கரமாக கத்தி அழிச்சிட்டு கிடப்பாரு. இங்கே நம்ம ஜிம் ஷூலாம் திட்டிட்டு இருக்காங்க. டேலாம் திட்டாரு ஏன்டா அப்படி இருக்கா சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனால் அவர் கேட்கறவே இல்லை. ஜிம் தனியாக இருந்தால் போதும் கிள்ளி வச்சிருந்தோம் பிடிச்சி தள்ளி விடுறதும் அடிக்கிறதும் எல்லாமே பண்ணுவாரு. ஜங்குடம் பாக்குறாங்க. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு ஜங்குடம்மா ஜங்குதில் அடிச்சிடுறாங்க. ஜங்கு ரொம்ப அடிச்சு ஒன் டே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி அவங்களோட அப்பா கிட்ட ஜம்கூட பார்க்கணும் ஏமா நீ அடிச்சா சொல்றாங்க. அவன் ஜிம்ல அடிக்கிறான்னு சொல்றாங்க. ஜம்கூட பார்க்கணும் நீ எதுக்கு ஜிம்ல அடிச்சா சொல்றாங்க. எனக்கு அவனுக்கு பிடிக்கல அவங்க கூட சொல்றாங்க. இப்போ ஜம்கூட அப்பா அடிச்சிட்டாங்க. பாரு அண்ணன் பையன் தங்கச்சி பையன் சரி ஒரே ஒரு குழந்தை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கு சரியா. அந்த குழந்தை ப்ரீஷியஸ் இதெல்லாம் பண்ண நிச்சயமா பார்த்துட்டு இருக்க மாட்டேன் சொல்லிட்டு அடிக்கிறாங்க. உனக்கு எப்படி இருக்கு இந்த மாதிரி எதுக்கு அப்படிலாம் தோணுது சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப சொல்லும்போது அழுதுட்டே இருக்கா சார் விட்டு சார் கொஞ்சம் சமாதானம் பண்ணிடுறாங்க. இப்படி தானே போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியுது ஜங்கு கொஞ்சம் பிடிக்க சொல்லிட்டு ஆனா யாரும் பெருசாக கேர் பண்றது இல்லை. இந்த பக்கம் ஜிம்ல அம்மா பிசினஸ் ஃபுல்லா மூழ்கி போடுறதுனால அவங்களோட ஜிம்ல அதிகமாக பார்த்துக்கணும். நைட் வந்து பார்க்கணும் ஜிம் தூங்கிடுவாரு. அப்போ வந்து ஃபோர் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு ஓகே செல்லவனே வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஒன்று ஆண்டியில் மாதிரி பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம மைட் ஆண்டி அப்படி நினைச்சிட்டு இருக்க சரி விட்டுறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. 1.8 ஜிம்முக்கு ஹை ஃபீவரா இருக்கு. நம்ம ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. ஜிம்முக்கு என்ன ஆச்சு சொல்லி பார்க்குறாங்க. தெரியல மேடம் ரொம்ப ஹை ஃபீவரா இருக்கு சொல்லிட்டாங்க. பார்த்தா அங்கே ஜங்கோட அம்மாக்கு ஃபீவர் இங்கே இந்த பேபிக்கு ஃபீவர் எனக்கு அவங்க தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட